என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே, நினைவிலே ஒரு சுகம் தொடருதே தினம் தினம். பாட்டெல்லாம் பலமா இருக்கு, மியூசிக் எல்லாம் வேற பலமா இருக்கு. இன்னைக்கு என்ன எபிசோட் பண்ண போறதுக்கான ஹிண்ட் தான் ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டோம். ஆமா, இன்னைக்கு என்ன எபிசோடு பண்ணோம்னா, ஆமா ரொம்ப நாளா பேசணும்னு பிளான் பண்ணி தள்ளி தள்ளி போயிட்டு ஒரு வழியா நம்மளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான கவிதை எபிசோடு பேச வந்திருக்கோம். கவிதை இரண்டாம் பாகம் இன்னைக்கு பேச போறோம். ஆமா, இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி சொல்லணும். நாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு மாஸ் என்னன்னா, நாங்க வந்து மைக் வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை ஒரு பாட்காஸ்டரா மதிச்சு எங்களுக்கு மைக் எல்லாம் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. சில நண்பர்கள் சேர்ந்து வந்து நம்மளுக்கு மைக் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியை இந்த எபிசோட்ல இதெல்லாம் பண்ணதுனால நம்மளுக்கு வந்து கடமைகள் மிகவும் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு உணர்ந்து பொறுப்பா பண்ணிட்டு இருக்கோம். மூஞ்சியை பார்த்து பேசினா வேற கொஞ்சம் சிரிப்பா வருது. நோட் பண்ணி வச்சுக்க சாங்ஸ் எல்லாம் பார்த்தா எப்படி சிரிக்காம பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு எபிசோடு எப்படி போக போகுதோ சொல்லுங்க நவீன். போயிடலாம் உள்ள எபிசோட்லயே டைரக்டாவா போயிட வேண்டியதானே? வேற ஏதாவது சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு மூஞ்சி பார்த்து பேசுறோம். எப்படி வினா பாட்காஸ்ட் ஜாமிங் செஷன் எல்லாம் பண்ணிருந்தோம். நிறைய பேர் வந்து எங்களையும் கூப்பிடுங்க அப்படின்னு கிழிச்சாங்க. சொல்லிக்க வேண்டியதான், நம்மளா சொல்லிக்க வேண்டியதான் எல்லாம். நீங்க தான் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பயங்கரமா வாசிக்கிறீங்க. ஆமா, அது நீங்க மியூசிக் நம்ம எடிட் பண்ணி போடுறதுன்னு நினைச்சுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் மியூசிக் வாசிச்சது ஆன் கீபோர்டு வந்து வினுஷ், ஆன் தி கீஸ் வந்து வினுஷ். சோ ஆமா, சோ சென்னையில இருக்கவங்க அதாவது நல்ல கீபோர்டு வாசிக்க இல்ல கிட்டார் வாசிக்க தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா ஜாமிங் செஷன் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா வினா பாட்காஸ்ட் பேஜுக்கு ஒரு லைட்டா ஒரு மெசேஜ் போடுங்க. நாங்க ஆவலோட காத்துட்டு இருக்கோம் யாருக்கு ஜாமிங் பண்றதுக்கு. சோ வேற வினுஷ் போயிடலாம் உள்ள. எபிசோட் போறதுக்கு முன்னாடி வழக்கம் போல போன எபிசோட்ல சொன்ன மாதிரி ஸ்பாட்டிஃபை ஆமா ஸ்பாட்டிஃபைல எபிசோட் ஸ்பாட்டிஃபைல எபிசோட் கேட்குற எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க, ரேட்டிங் போடுங்க. எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்களோ எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஃபாலோ இல்லைன்னா சப்ஸ்கிரைப் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். என்ன இருக்கோ அதை பண்ணி விடுங்க. அப்போதான் யார் கேட்குறாங்க, எத்தனை பேர் கேட்குறாங்கன்ற ஒரு எங்களுக்கு ட்ராக் பண்ணிக்கிற முடியும். ப்ளஸ் இன்ஸ்டாவில் வந்து ரொம்ப ஆக்டிவா இல்லை, இருக்கிறதுல அதில் தான் ஆக்டிவா இருக்கும். அதனால மெசேஜ் பண்ணுங்க. ஏதாவது இன்னொன்று எபிசோட் ஒவ்வொரு எபிசோடுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்றாங்க. அந்த மெசேஜ் பண்றது பர்சனலா மெசேஜ் பண்றாங்க பெருசா. சிலர்லாம் எபிசோட் லென்த்துக்கு வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறாங்க. இவ்வளவு பண்றவங்க அப்படியே கையோட வந்து இன்ஸ்டால ஷேர் பண்ணி விட்டீங்க. இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க. ஆமா, அது ஒண்ணு. அந்த மாதிரி அனுப்புறவங்க டைம் எடுத்து கமெண்ட் எல்லாம் சொல்றீங்கன்றப்ப கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்கு. ஆமா, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. கரெக்ட். சரி, ஓகே, எபிசோடுக்குள்ள போயிடலாம். நீங்க தான் ஏதோ வச்சிருந்தீங்க. நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா என்ன, இது ஒரு இங்கிலீஷ் சாங். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அப்படியா? இங்கிலீஷ்லாம் நம்மளுக்கு தெரியாது. சொல்றேன், நம்மளுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வந்து ஐ லவ் யுவர் பாடி, அது மட்டும் தான் தெரியும் நம்மளுக்கு. அது என்ன நம்மளுக்கு தெரியாது. சரி, நான் உள்ள போறேன். இங்கிலீஷ் சாங் உங்களுக்கு தெரிஞ்சா கெஸ் பண்ணுங்க. நம்ம கெஸ் பண்ற மாதிரி நிறைய. ஓகேவா? I'm just a traveling soldier. ஓகேவா? And I'll be all I can be. But right now I just want to be free. I want to be all I can be. I want to be all I can be. நான் கேட்ட மாதிரி இல்லை. ஏதாவது தமிழ் பாட்டோட டிரான்ஸ்லேஷன் அது? இல்லையா? நிஜமா இங்கிலீஷ்? கண்டிப்பா இந்த பாட்டு நீங்க கேட்டிருக்கீங்க. கேட்காம தமிழ்நாட்டிலே யாரும் இருக்க முடியாது. திரும்ப சொல்லுங்க. நான் கண்டுபிடிப்பேன். ஒன்ஸ் மோர் சொல்லுங்க டாடி. I'm just a traveling soldier and I'll be all I can be. முடியாது, வாய்ப்பே பத்ரியா? ஐயோ, I'm just a traveling soldier. But right now அப்படிமாயிலா? நான் ரொம்ப நாளா oh my god அப்படி எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா அந்த லைனை திரும்ப சொல்லுங்க, ஃப்ரெஷ்ஷா சொல்லுங்க. I'm just a traveling soldier and I'll be all I can be. I will be everything that I can beங்கறத அவள சமயா சொல்றாங்க. இத்தனை நாளா இது தெரியாம பாடிட்டு இருக்கோம். விஜய் அண்ணா கையில லாரி ஏறறதையும் நான் பாடிட்டு இருக்கேன். அந்த வார்த்தை என்ன சொன்னீங்க இப்ப? அந்த ஏதோ ஒண்ணு ஓ மை காட் என்னது? பட் ரைட் நவா நான் வந்து அது என்ன தெரியுமா சொன்னேன்? ஓ மை கிரான் அப்படினீங்களா? நான் யூரேகான்னு நினைச்சேன். யூரேகா. கரெக்ட், ஃபர்ஸ்ட் யூரேகா.
அப்படி மாசா பாட்டு, அருமையான பாட்டு, ஸ்டார்டிங்கே சிறப்பா இருக்கு. அடுத்து உங்க சான்ஸ். எங்க சான்ஸா? கண்டுபிடிக்காத மாதிரி பாட்டா சொல்லவா? சொல்லுங்க. ஒரு பாட்டு இருக்கு, அதை நான் லாஸ்ட்டுக்கு வச்சுக்கிறேன். அது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சரி, ஓகே. ஆமா, இப்போதைக்கு இந்த பாட்டு சொல்றேன். இது ஆக்சுவலா நடுவில் உங்கள்கிட்ட ஒரு தடவை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். ஓகே. ஒரு சிலர் என்னை நெருங்க, என்னிடம் பேச தொடங்க, சிறு ஊடல் கொண்டு நீங்கி போகின்றாய், கவலைகள் என்னை வருத்த, உன்னிடம் என்னை துரத்த, உன் மடியை தந்து தாயாய் ஆகின்றாய். ஏதோ நீங்க இதே மாதிரி டோன்ல சொன்னீங்க. இதே பாட்டையே நான் சொன்னேன், இதே மாதிரி முடிச்சேன். என்னன்னு தெரியலையே, எனக்கு தெரியாத பாட்டா இருக்கும். பண்ண தெரியாத பாட்டு தான். ஆனா போன தடவை நான் சொல்லிட்டேன், இதே வரியெல்லாம் சொல்லி அது தெரியலன்னு சொல்லி இந்த பாட்டை. இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்றது, ஒரு லவ் ரிலேட்டடான ஒரு தன்னோட காதலியோ அல்லது தோழிய வந்து தோழிகிட்ட பேசுற மாதிரி பாட்டு. ஒரு சிலர் என்னை நெருங்க, என்னிடம் பேச தொடங்க, சிறு ஊடல் கொண்டு நீங்கி போகின்றாய், கவலைகள் என்னை வருத்த, உன்னிடம் என்னை துரத்த, உன் மடியை தந்து தாயாய் ஆகின்றாய். ஞாபகம் இல்லையா? சொல்லிட்டா. என்னை துயிலென அடைத்திடு தனிமையே, என் கனவிலும் தொடர்ந்திடு தனிமையே. அந்த பாட்டு கேட்டது இல்லையா? கேட்டதில்லை. தெரியும் தெரியும், ஆனா நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இது இந்த வரிய சொல்லி இந்த பாட்டையும் சொன்னேன். ஆமா, டெடி படத்துல வந்து என் இனிய தனிமையேன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து இது என்னன்னா, இது வரைக்கும் வந்து லவ் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஆணும் பெண்ணோ இல்ல இன்னொரு பார்ட்னரை வச்சே பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது வந்து அந்த ஒருத்தன் தனியா இருக்கான், அவன் அந்த தனிமையை வந்து சோகமா நினைக்காம அந்த தனிமைய பெர்சானிஃபை பண்ணி, எப்படி பிடிச்ச பாத்தியா, பெர்சானிஃபை பண்ணி அந்த தனிமையை வந்து காதலிக்கிறான் அப்படியே. அதுல வருது இப்ப ஒரு சிலர் என்னை நெருங்க, என்னிடம் பேச தொடங்க, சிறு ஊடல் கொண்டு நீங்கி போகின்றாய். தனிமை வந்து நீங்கி போயிருது, கவலைகள் என்னை வருத்த, உன்னிடம் என்னை துரத்த, உன் மடியை தந்து தாயாய் ஆகின்றாய். வேற லெவலா? என்னை துயிலென அணைத்திடு தனிமையே, என் கனவிலும் தொடர்ந்திடு தனிமையே, கண் விழிக்கையில் இருந்திடு தனிமையே, தனிமையே என் இனிய தனிமையே. அது வந்து எப்படி எல்லாம் இந்த தனியா இருக்கிறத வந்து அப்படியே தனியா இருக்கிறத என்ஜாய் பண்ற மாதிரி சில பாடல்கள் வந்திருக்கு. இப்போ ராம், லைஃப் ஆஃப் ராம் மாதிரி சில பாட்டுகள் இருக்கு. ஆனா இது வந்து தனிமைய ஒரு துணையா வச்சு அப்படி பேசியிருப்பாங்க. இன்னொரு லைன்லாம் கூட இருக்கும், என் தாயின் கருவில் என்னோடு பிறந்தாய், என் வாழ்வின் முடிவில் என்னோடு இறப்பாய், உறவுகள் வந்து சேரும் நீங்கும், நீதான் நிலையாய், அதற்கு உனக்கொரு நன்றி சொன்னேன் முதல் முறையாய். இதுல இருட்டுல நிழல் கூட விளைகிறோம், ஆனா தனிமை கூட இருக்கும். கரெக்டா? நானே கவிதை எழுதிருக்கேன். வேற லெவலுங்க, சூப்பரா நீங்களும் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆமா, சரி. இப்ப நான் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் சொல்றேன், ஒரு பயங்கர பியூட்டிஃபுல்லான சாங். நீங்க முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. சிறகென விரித்தாய் கூந்தலை இங்கே. கண்டுபிடிச்சீங்க போல. வேற மாதிரி. சிறகென விரித்தாய் கூந்தலை இங்கே. சொல்லுங்க சொல்லுங்க. பாருங்க, எல்லாரும் கேக்குறவங்க கண்டுபிடிப்பாங்களா தெரியாது, நான் சொல்றேன். சொல்லிட்டேனே. சரி, ஓகே. நான் பாடுனதை கட் பண்ணிடுறேன். ரைமிங் இல்ல, ஸ்டில் கண்டுபிடிக்காம நிறைய பேர். ஓகே. சிறகென விரித்தால் கூந்தலை இங்கே, சூரியன் நிலவாய் ஆனது அங்கே. கூந்தல் வந்து அவ்வளவு கருமையா இருக்காமா, அதனால வந்து சூரியன் நிலவாய் சுருங்கி போச்சு. ஆமா. அப்புறம் வந்து என் மனம் என்று போனது எங்கே, மன்மதனே உன் ரதி எங்கே அப்படிங்கிறாங்க. அடுத்த வரை நான் சொல்றேன். சொல்லுங்க. கன்னத்தை தொட்டால் சந்தனம் கொட்டும், வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும், வெட்கத்தை தொட்டால் குங்குமம் கொட்டும், புன்னகை பட்டால் மல்லிகை மொட்டும், பார்த்தால் பருவம் மூச்சு முட்டும். அடடா, காலடி ஓசைகள் கம்பனை கேட்டது, பிக்காசோவின் ஓவியம் ஒன்று, பீத்தோவனின் சிம்பனி ஒன்று, பெண்ணாய் மாறியதோ. வேற ஆக்சுவலா இந்த பாட்டுலாம் அந்த ஃபீல் இருக்கும். இது கேட்டிருக்கவே மாட்டோம். அந்த புறத்து மகாராணி இல்ல. இதுல இன்னொரு முக்கியமான என்ன, அடடா பூவின் மாநாடு அப்படிம்பாங்க. செமையா இருக்கும். அந்த பொண்ணை வந்து ஒரு பூவின் மாநாடு, அழகுக்கு இவள் தான் தாய்நாடு. நோட் பண்ணுங்க. சரி, நான் இன்னொரு பாட்டு சொல்றேன். இதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க, ஆனா இதுவும் உங்கள்கிட்ட நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆணவம். என்ன ஒரு திமிர் உனக்கு.
இது கண்டுபிடிச்சு அந்த மூக்கு உடைக்கிறாங்க. கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ. பழைய பாட்டா? இல்ல சொல்ல மாட்டேன். செந்தமிழ் தேன்மொழியால். இந்த பாட்டுல லைன் சூப்பரா இருக்கும். சொல்லுங்க. கண்களில் நீலம் விளைத்தவளோ, அவளோட கண்ணுல தான் நீளத்தையே விளைய வச்சாலாம். அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ, இந்த கண்ணுல இருந்து நீளத்தை வச்சுதான் அவ கடலையே கரைச்சு நீளமாக்கிட்டாலாம். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன்மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால். பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். அருமையா? பெண் போன தலை குனிமா அவங்களுக்கு. இந்த எபிசோட்ல அடுத்து நீங்க சொல்லுங்க, நான் வர்றேன். ஒவ்வொரு பாட்டு கேட்கிறேன். இந்த எபிசோட்ல கிரிஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எல்லா பாட்டுக்கும் கிரிஞ்சு சொல்லணும். ஆனா சில முற்போக்கான பாடல்கள் இருக்கு, வருவோம். நாங்களும் வச்சிருக்கோம். சரி, இந்த நான் ஒரு பாட்டுக்கு வரேன். ரைட். இவர் வேற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சு என் மூட பாய் பண்ணி விடுறாரு. சரி, ஓகே, சொல்றது கேளுங்க. வலக்கையை பிடித்து வளைக்கையில் விழுந்தேன், வலக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன், உறவென்னும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை ஏன் முதல் வரி முதல் முழுவதும் பிழை. புரியுதா? வலக்கையை, வலது கையை பிடித்து வளைக்கையில், என்னை வளைக்கிறப்ப விழுந்தேன், உங்ககிட்ட விழுந்துட்டேன். உன் வலக்கரம் பிடித்து வலம் வர சுத்தி வர்றதுக்கு நினைத்தேன், ஆசைப்பட்டேன். உறவெனும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதை ஏன் முதல் வரி முதல் முழுவதும் பிழை, எழுந்தது எல்லாமே தப்பாவே இருக்கு அப்படிங்கிறாங்க. விழிகளின் வழி விழுந்தது மழை எல்லாம் முன்னால் தான். இந்த பாட்டு எனக்கு தெரியும், ஆனா என்னால இந்த வழக்கரம் வளைக்கு போச்சு. அந்த பாட்டா? அந்த குதிரை சாங்கா? இல்லையா? இருங்க, அந்த இந்த டோலி டோலி பாட்டா? டோலி 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 அது இல்லையா? சரி சொல்லுங்க. விழிகளின் வழி விழுந்தது மழை எல்லாம் முன்னால் தான். தெரியல என்ன பாட்டு? என் நண்பனே த்ரிஷா சாங். த்ரிஷா கண்ணி அந்த கூட தெரியாம த்ரிஷா சாங்ல எப்படிங்க லிரிக்ஸை நான் பாப்பேன்? மறுபடியும் நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிறப்பு. அடிக்கடி என்னை நீ, இதுல கண்டினியூ பண்றாங்க பாருங்க. அடிக்கடி என்னை நீ அணைத்ததை அறிவேன், அன்பெனும் விளக்கை அணைத்தது அறியேன். நீ கட்டிப்பிடிச்சது தெரியும், அன்பெனும் விளக்கு அணைஞ்சது எனக்கு தெரியவே தெரியல. புயல் சாய்த்த மரம் ஒரு விறகு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க. என் இதயத்தில் விழுந்தது இடி. அதாவது இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் இதயத்தில் விழுந்தது இடி, இளமனம் எங்கும் இருந்தது வழி, உலகில் உள்ள பெண்களே உரைப்பேன் ஒரு பொன்மொழி, காதல் ஒரு கனவு மாளிகை. எல்லா படங்களையும் சொல்றாங்க இனிமே காதல். ஆக்சுவலா இந்த பாட்டை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது நான் இது யாரோ மேல் வாய்ஸ்ல நான் இமேஜின் பண்ணிட்டே இருந்தேன். அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. பாத்தீங்களா? ஃபெல்லோ விமன் கிட்ட சொல்றாங்க. கரெக்ட். எதுவும் அங்கு மாயம்தான், எல்லாம் வர்ண ஜாலம்தான், நம்பாமல் வாழ்வதென்றும் நலமே. இந்த பொறிக்கு பசங்க நம்பாம நல்லது. திரும்ப திரும்ப அதே சர்க்கிள்ல சுத்துறீங்க, வேண்டாம். ஏற்கனவே எபிசோடுக்கு நீங்க கமெண்ட்ஸ்ல வந்துச்சு பாத்தீங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கமெண்ட் ஃபேமஸ் ஆகுறப்ப என்ன நீங்க எப்போதும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க, யாரதான்டா நம்புறது பொங்கிட்டாரு ஒருத்தர். எபிசோட கேட்கல, வேற பாக்குறது கடுப்பாயிட்டாங்க. அதுதான பேர் அப்படி வச்சது. பரவாயில்ல, அதுதான் இந்த எபிசோடையும் கண்டிப்பா கேட்க போறது இல்ல அவரு. அவன் யார் நம்மள ஃபாலோ பண்ணல, ரேண்டமா நாட்டால் பண்ணி ஹேஷ்டேக் ஃபாலோ பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். அதுல வந்திருக்கும். இன்னொரு ஒரு ஜாலியான பாட்டு நான் சொல்றேன், கெஸ் பண்ணுவீங்க தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, ட்ரை பண்றேன். நான் நினைத்தால் உலகின் ஒளியை சொல்லுங்க. நான் நினைத்தால் உலகின் ஒளியை ஒரு நாள் மட்டும் நிறுத்தி வைப்பேன், பூ வெடிக்கும் ஒளியை ஒரு கேசட்டில் பதிவு செய்வேன். கெஸ் பண்றதை விட இமேஜின் பண்ணி பாருங்க. அடுத்து சொல்றாங்க, நான் நினைத்தால் முகிலின் குழுன்னா கிளவுட்ஸோட கூட்டம் என் கூந்தலில் ஒளித்து வைப்பேன், வான் மழையின் முதலாம் துளியை டிராப்
பாய் ஃப்ரெண்டுக்கு பரிசளிப்பேன். என்ன கிஃப்ட்டுங்க? என்ன ஐபோன் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடு, வீடு வாங்கி கொடு, இதெல்லாம் கிடையாது. இது தோணுது இல்ல, அதுதான் அந்த லவ் வேற லெவல். அப்புறம் வந்து இதே மாதிரி இது ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு சாங். நாம் ஒரு நாள் பறவை வடிவில் அந்த வானத்தை ரசித்திருப்போம், வான் நீல விண்வெளியில் இருந்து பூமியை ரசித்திருப்போம். விண்வெளியில இருந்து பூமியை பாக்குறது சொல்லுவாங்க. கால் சேகன் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கால் சேகனோட ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் இருக்குது. அது வந்து ரொம்ப தூரத்துல இருந்து நம்மளோட எர்த்தை பாக்குற மாதிரி. ஓகே, பேல் ப்ளூ டாட் வெளிய இருந்து பார்த்தா ஒரு ப்ளூ சின்ன ப்ளூ டாட் மாதிரி தெரியும். அந்த வான்வெளியில இருந்து பூமியை ரசிப்போம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, தாகம் வந்து உதடு வறண்டால் அந்த மேகத்தில் நீர் குடிப்போம், விண்வெளியில் பசிதான் எடுத்தால் விண்மீன்களை கொத்தி தின்னுவோம், வானம் கொஞ்சம் பூமி கொஞ்சம் குடியிருப்போம், வானத்துல கொஞ்சம் பூமி குடியிருப்போம், போர் அடித்தால் செவ்வாய் சென்று இடம் பிடிப்போம். இப்ப பிடிக்கிறாங்க. முன்னாடி 20 years back என்ன பாட்டு கண்டுபிடிச்சு, நான் நினைத்தால் உலகின் ஒளியை ஒரு நாள் மட்டும் நிறுத்தி வைப்போம். 20 years back வந்து செவ்வாயில இடம் பிடிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் தான். இல்ல என்ன ரசிக்கணும்னு இந்த இமேஜினேஷன் சில விஷயங்கள்லாம் அந்த நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் சூப்பர். அந்த வான்மலை எனக்கு இந்த பாட்டு ஆரம்பத்துல இருந்து இப்படி இந்த லைன் எனக்கு அந்த பாய் ஃப்ரெண்ட்ன்ற வார்த்தை நல்லா கேட்கும். அதனால அந்த லைனை கொஞ்சம் உன்னிச்சே கேட்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து. வைரமுத்து நம்ம முடிஞ்சதா சொல்ல ட்ரை பண்ணுவோம், ஞாபகம் சொல்லுவோம். கரெக்ட். ஆக்சுவலா எழுதி வச்சுக்க எல்லாத்துக்குமே நம்ம போன பாட்டுல சொல்லல, பட் ஓகே ஓகே. ஆமா, நம்ம லிரிக்ஸ் சொல்றது, லிரிக்ஸ் பத்தி பேசுறது, சொல்றது இல்ல பாட்டுலலாம் லிரிக்ஸ் பேர பண்ண மாட்டேங்க, நம்மளா சொல்லுவோம். ஆமா ஆமா. சரி ஓகே, இந்த ஒரு பாட்டு சொல்றேன். இது வந்து இருங்க நான் வந்து இப்ப இது சொன்னதுனால இன்னொன்னு சொல்றேன். நீங்க வந்து அதை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. கண்டுபிடிச்சு தொலைஞ்சிருவீங்க. வேற கூட பண்ணணும் நினைக்கிறேன். தாய் தந்தை முகமே மறந்து நெஞ்சில் உந்தன் முகம் எழுது, பரீட்சை எழுதும் பொழுதும் கவிதை எழுத வருது. கண்டுபிடிச்சிங்களா? ஐயோ நான் சொல்லல, எனக்கு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ எனக்கு இந்த பாட்டே தெரியலையே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குளிக்கும் அறையில் ஒரு கூத்து, நினைக்கும் போது வெக்கம் வருது, ஆடை இல்லாமல் வந்தேன் சோப்பு நுரையை அணிந்து, ஒரு கொசு கடிச்சாலும் உயிர் துடிக்கும், அது இதுவரை எனக்குள்ள வழக்கம், இன்று தேல் கடிச்சாலும் தெரிவதில்லை, என்னாச்சு எனக்கும் பாப்பு பாப்பு, கண்ணு விழிச்சு இருக்கேன் கனவுகள் வருது, கண்ணை மூடி கிடந்தும் காட்சிகள் வருது, இது உனக்கும் இருக்குமே உண்மை சொல்லிவிடு. இல்ல கண்ணை விழிச்சிருக்கேன் கனவுகள் வருது, கண்ணை முடிச்சிட்டு இருக்கப்ப கனவு வருது, கண்ணை மூடி கிடந்தா கூட காட்சிகள் வருது. அத சொல்லிட்டு உனக்கு இருக்கும்ல உண்மையை சொல்லிடு. இந்த படத்துல ஒரு பலூன் கொடுப்பார்ல விஜய், என்ன படம் அது? உங்களுக்கு லேப்டாப் தெரியா? அது மாதிரி சூப்பர். எல்லா பாட்டையும் சொல்லி வச்சிருக்கீங்க. ரெண்டுமே ஒரே படம் தானே நீங்க சொன்னது? ஒரே படம் தான். எனக்கு இது பார்த்தனால கண்டிப்பா சொல்லிடலாம். இன்னைக்கு காலையில இருந்து குஷி பாட்டா தான் கேட்டுட்டு இருந்தேன் நான். வேற சரி. இன்னைக்கு இந்த டைம் ஃபுல்லா விஜய் என்ன பாட்டு எடுத்துட்டு இருக்கேன். 90s விஜய் இறங்கிட்டேன் ஃபுல்லா. சீரியஸா நான் ரீசெண்டா ஏதோ ஒரு பிளேலிஸ்ட் என்னமோ சும்மா ரேண்டமா யூடியூப்ல ப்ளே பண்றேன். விஜய் சாங் 90s அஜித் சாங் சூப்பரா இருக்கு. விஜய்க்குலாம் அவர் வெளியில பெருசானதுக்கு முக்கிய காரணமே அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். எல்லா பாட்டு ஹிட் ஆயிருக்கு அவருக்கு. செம்ம பாட்டு இருக்கு நிறைய. ஆமா, எடுத்தா வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு பாட்டு இருக்கு, சொல்லிடவா? இது ஆக்சுவலா தெரிஞ்ச பாட்டு தான். இதை கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லணுமான்னு தெரியல. ஆனா நான் இந்த பாட்டை, எனக்கு இந்த பாட்டு ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னா இது ஒரு கான்வர்சேஷன். அந்த பொண்ணை வந்து இப்ப இந்த அந்த ஹீரோ வந்து என்ன பண்றாருன்னா அவரோட அந்த பொண்ணை வந்து ரொம்ப பயங்கரமா லவ் பண்றாரு. அப்போ வந்து உன்னை நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து அதை சந்தேகமா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்மால் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு இப்பயே என்ன பாட்டு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் நிறைய மைண்ட்ல வருது சொல்றேன், கேட்கறவங்களுக்கு இருக்கான்னு பார்ப்போம். இந்த பூமியே தீர்ந்து போய் விடில், என்னை எங்கு சேர்ப்பாய்? என்னை வந்து நீ ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்ற. இந்த பூமியே தீர்ந்து போச்சுன்னா என்னை எங்க வச்சு பார்த்துப்ப? எப்படி இந்த டைம் எல்லாம் தெரியாத பாட்டு எடுத்துக்கீங்க? தெரியலையா? கண்டுபிடிப்பீங்க. ஒரு 2 லைன் சொன்னாலே வந்துடும். ஓகே ஓகே. நட்சத்திரங்களை தூசு தட்டி நான் நல்ல வீடு செய்வேன். பூமி தீந்து போச்சுன்னா நட்சத்திரத்தை நான் தூசி தட்டி வீடு செய்வேனா? அதுக்கு உடனே அந்த பொண்ணு கேக்குறாங்க, நட்சத்திரங்களின் சூட்டில் நான் உருகி போய்விடில் என்ன செய்வாய்? உருகிய துளிகளை ஒன்றாக்கி என் உயிர் தந்தே உயிர் தருவேன். ஐயோ, இங்க வரைக்கும்
வேற லெவலா. இது எப்படி தெரியுமா இருக்குது, விவேக் ஒரு இன்டர்வியூ போவார்ல, லிஃப்ட் ஒர்க் வந்துருச்சுங்க, லிஃப்ட் ஒர்க் ஆகல, இப்ப என்ன செய்வேன். ஆக்சுவலா இந்த பாட்டு ஃபுல்லா அப்படிதான் வரும். சூப்பர். அடுத்து மறுபடியும் அவங்க இது இந்த 2 பதில் சொன்ன உடனே அவங்களுக்கு மறுபடியும் டவுட்ல கேக்குறாங்க, ஏ ராஜா இது மெய்தானா? அதுக்கு அந்த இவரு பையன் சொல்றாரு, ஏ பெண்ணே, தினம் நீ செல்லும் பாதையில் முள்ளிருந்தால் நான் பாய் விரிப்பேன் என்னை. கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லையா? அடப்பாவி. அப்ப நான் பாய் விரிப்பேன் என்னை இவர் சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, நான் நம்புகிறேன் உன்னை. என்னடா இது யார் லிங்க்ஸ்னு தெரியல, நம்ம சொல்லணும். கண்டினியூ பண்றேன் மிச்சத்தையும். நீச்சல் குளம் இருக்கு, நீரும் இல்லை, இதில் எங்க நீச்சல் அடிக்க? இது பொண்ணு கேக்குறாங்க. அத்தர் கொண்டு நிரப்ப வேண்டும் அதை இந்த அல்லி ராணி குளிக்க. நீச்சல் குளம் இருக்கு, தண்ணி இல்ல, எங்க நான் நீச்சல் அடிக்க அப்படின்னா, தண்ணி இல்ல, அத்தரை போட்டு இதை நிரப்பணும் இந்த அல்லி ராணி குளிக்க. இந்த நியதியில் அன்பு செய்தால் என்னவாகுமோ என்பாடு. அந்த பொண்ணு சொல்றாங்க, காற்று வந்து உன் குழல் கலைத்தால் கைது செய்வதென ஏற்பாடு. ஓடு, உன்னோட கூந்தலை வந்து காற்று வந்து களைச்சு விட்டுச்சுன்னா நான் காத்த கைது செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, விழுந்துட்டாங்க லாஸ்டா. இதுக்கு மேல எப்படி முடியாது. பெண் நெஞ்சை அன்பால் வென்றாய். அதுக்கு அந்த பையன் சொல்றாங்க, ஏ ராணி, அந்த இந்திர லோகத்தில் நான் கொண்டு தருவேன் நாள் ஒரு பூ வீதம். அந்த இந்திர லோகத்துல இருந்து பூ எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பூ கொடுப்பேன் நானு அப்படின்னு. அதுக்கு அந்த இப்ப இது எவ்வளவு பெரிய பரிசு. இப்ப இவ்வளவு நேரம் எல்லா நிலமா சொல்லிட்டாரு, அதை பண்றேன், இதை பண்றேன், நட்சத்திரங்கள் பண்றேன், எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஒவ்வொரு நாளும் இந்திரலோகத்துல இருந்து ஒரு பூ எடுத்துட்டு வந்து கொடுப்பேன். இவ்வளவையும் கேட்டு முடிச்சு அந்த பொண்ணு லாஸ்டா சொல்றாங்க, உன் அன்பு அது போதும். தொடு தொடு எனவே வானவில் என்னை தூரத்தில் அளிக்கின்ற. நான் வேணும்னே அந்த எப்படி கவிதை மாதிரி சொல்லலாம், பாட்டு மாதிரி சொன்னா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவானே. ஆமாப்பா, கரெக்ட். இது ஒரு வேற லெவல் கான்வர்சேஷன். கடைசியில விழுந்துருவாங்க, போதும் போதும்டா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது போடா. சரி, இன்னொன்னு போறேன். நீங்க வந்து வழக்கம் போல கண்டுபிடிச்சு சொல்லுவீங்க, பரவாயில்ல. சரி, தெரிஞ்ச பாட்டாலும் தெரிஞ்ச பாட்டா எடுத்துருக்கேன், பரவாயில்ல. கேக்குறவங்களுக்கு தெரியாம இது வந்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல வந்து பொண்ணு கேக்குறாங்க, இதயம் திருடுதல் முறையா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த களவுக்கு தண்டனைகள் இல்லையா, திருடுறதுக்கு தண்டனை இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த ஹீரோ சொல்றாரு, முத்தத்தில் கசையடி 100, அந்த முகத்தில் விழ வேண்டும் இல்லையா. வந்துருச்சா? இல்ல இல்ல, எனக்கு கண்டுபிடிக்கல. இல்ல இல்ல, அவன் என்ன எப்படி டீல் பண்ற பாருங்க அதான் சொன்னேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு சீன் மாதிரி வரும், ஏன்னா அந்த சீன் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீ கொண்ட காதலை நிஜம் என்று நான் காண தற்கொலை செய்ய சொன்னால் செய்வாயா? தப்பித்து நாடு தாண்டி செல்வாயா? தற்கொலை செய்வாயா, இல்ல நான் கேட்டதுனால எப்படி எஸ்கேப் ஆயில எஸ்கேப் ஆகி தப்பிச்சு நாடு தாண்டி போய. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இதய மலை ஏறி நெஞ்சென்ற பள்ளத்தில் குதித்து நான் சாக மாட்டேனா, குமரி நீ சொல்லி மறுப்பேனா. அதே மாதிரி அடுத்த பேராகிராஃப்ங்களேன், மேகத்தின் உள்ளே நானும் ஒளிந்தால் எப்படி என்னை கண்டுபிடிப்பாய் அப்படின்னு கேக்குறாங்க. மேகத்தில் மின்னல் டார்ச் அடிச்சு அந்த வானத்தில் உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. மின்னல் டார்ச். அதுக்கு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். ஹீரோ வந்து இது அதாவது ட்ரை பண்ணிட்டே இருக்காருல்ல, ஸ்டாக் பண்ணிட்டே இருக்காருல்ல, அதுக்கு வந்து அது ஹீரோயின் கேக்குறாங்க, சுடு கேள்வி கேட்டாலும் பணி வார்த்தை சொல்கின்றாய், என் நெஞ்சு மசியாது தெரியாதா, நீ என்ன ட்ரை பண்ணாலும் நான் மசிய மாட்டேன் தெரியாதா, கண்ணாடி வளையாது தெரியாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, கண்ணாடி முன்னின்று உன் நெஞ்சை நீ கேளு, தன் காதல் அது சொல்லும் தெரியாதா, தாளம் பூ மறைத்தாலும் மணக்காதா. நீ வந்து தாளம் செட்டு போட்டு அது வேறயா, அது தாளம். சரி, ஓகே. இல்ல, தாளம் பூ மறைத்தாலும் மணக்காது. உன் மனசு வந்து லவ்ல, உன் மனசு வந்து விழுந்துச்சு, லவ்ல இருக்குன்னு தெரியுது, நீ மறைச்சிட்டுனா அது எனக்கு தெரியுது அப்படிங்கிறாரு. ஸோ வந்து பினிஷ் பண்ணிட்டாரு. அதை நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் லைன்ல சொன்னேன்ல, சொல்லுங்க வாட்ஸ் த சார்ஜ் அப்படின்னு ஜட்ஜா கேட்பாரு. அடுத்து உட்கார்ந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு, he stole my heart, he stole me little, your honor. Is it? Yes, your honor. For the thief of heart, IPC says 1000 kisses in the honey dipped lips. Honey dipped lips.
அஜித் வேற ஸ்மார்ட்டா இருப்பாரு, சிம்ரன் வந்து ஷாக்ல பாப்பாங்க, வெறித்தனமா இருக்கும். என்ன பாட்டுன்னு சொல்லவே இல்லை, சொல்லிருங்க. ஏப்ரல் மாதத்தில் ஓரத்த ஜாமத்தில். அதான் சொன்னேன்ல, எனக்கு அஜித் விஜயோட 90s சாங்ஸ், ஆக்சுவலா 90s இல்ல 2000s, லேட் 90s, 2099 அதுக்கப்புறம் நம்ம 90s கிட்டனால 90க்கு அப்புறம் முன்னாடி எல்லாத்தையும் 90sங்கிறது நம்ம சொல்ல பெண்ண நம்ம சொல்றதானே. காசா பணமா என்ன வரை வருத்தம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுறீங்க, எனக்கு வந்து மனசு வலி. பரவாயில்ல, நல்ல பாட்டா இருக்கா இல்லையா, அதுதான் முக்கியம். ஆமா சரி ஓகே. இதே மாதிரி இந்த லவ் பண்றதுலயே இது ஒரு சின்ன லைன் தான். எனக்கு இந்த பாட்டுல மத்த லைன் நான் நல்லா இருக்கான்னு பாக்குறேன், ஆனா இந்த லைன் எனக்கு ரொம்ப டக்குன்னு ஒரு மாதிரி, பாட்டே ஜென்ரலா நல்லா இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர் வேற, அதுல இந்த இடம் வந்து என்னை ரொம்ப ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணிருச்சு. அந்த பையன் வழக்கம் போல வந்து அந்த பொண்ணை லவ் பண்றதை எக்ஸ்பிளைன் பண்றான், நான் உன்னை எப்படியெல்லாம் லவ் பண்றேன் அப்படின்றதுல. அதுல அவன் சொல்றான், காதோடு தவழும் கம்மல் போல் கிடப்பேன், கன்னத்தை உரசி என் ஜென்மம் முடிப்பேன். இந்த லைன் தான், இந்த 2 லைன் தான். என்ன பாட்டு தெரியும்ல, எல்லாமே இதெல்லாம் ரொம்ப டெய்லி பாடுற பாட்டு. நவீன் வந்து இன்னைக்கு இப்போல இல்ல, அதனால எந்த பாட்டி கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாப்ல. காதோடு தவழும் கம்மல் போல் கிடப்பே, பிடிச்சேன். அதேதான், இவ்வளவு கஷ்டமா இருக்குது, மூஞ்சி கழிட்டு வரணுமோ. தூக்கம் வந்துருச்சு. அதான் எனக்கு என்னன்னா, எதையோ கம்பேர் பண்ணி நான் எப்படி எப்படியோ வாழ்றேன்னு சொல்லி ஓகே, காதோடு தவளும் கம்மல் போல் கிடப்பேன்னு சொன்னப்போ கூட எனக்கு ஓகே, ஏதோ ஒரு ஓமையில அதையும் சொல்றாங்க. கன்னத்தை உரசி என் ஜென்மம் முடிப்பேன், இந்த கன்னத்தை உரசி உரசியா என் ஜென்மத்தை முடிச்சுக்கிறேன், நான் இருந்தா காதோட உரசி இருப்பேன், என்னை ஏதோ செய்தால் நாமும் ஒரு சாங். இது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஆல்ரெடி, இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அதனால வந்து கெஸ் பண்ற மாதிரி போக மாட்டேன். பட் இந்த கான்வர்சேஷன் சாங் சொன்னோம்ல, அந்த மாதிரி இது ஹீரோ வந்து கேக்குறாரு, கண்டமன் ஒரு மைத்தாரன் கண்ணுல வச்சா ஆகாதா. ஹீரோயின் சொல்றாங்க, மைய வைக்கும் சாக்கு வச்சு கைய வைப்ப தெரியாதா அப்படிங்கிறாங்க. கைய ஐக்கிய பேரு அப்படிங்கிறாங்க. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு சேர்ந்து போனால் ஆகாதா அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. மாடு பிடிச்சு முடிச்ச கையில் மயில பிடிப்ப தெரியாதா. மயிலே மயிலே இறகொண்டு போடு அப்படிங்கிறாங்க ஹீரோ. ஹீரோயின் சொல்றாங்க, தானா விழுந்தா அதுவும் பாடு, தானா விழுந்தா எடுத்துக்க முடியாது. அப்புறம் சொல்றாரு கான்பிடண்டா, அடுத்த ஹீரோ சொல்றாரு, இறகு எதுக்கடி தோகைய கிடைக்கும் அதுக்கும் காலம் வரும், கான்பிடன்ஸ் எப்படி விழுந்துருவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, அதை நீங்க தெரிஞ்ச பாட்டு மாதிரியே சொன்னதுனால நானும் அந்த பாட்டு சொல்லிருங்க, எனக்கு தெரியும். உசிலம்பட்டி பெண்குட்டி. ஓகே சரி, இப்ப நான் சொல்றது எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு தான், உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா எனக்கு என்னன்னா, இன்னொன்னு இந்த எபிசோட்ல ஹாப்பியா இருக்குது என்னன்னா, ரொம்ப அப்படியே பொயட்டிக்கா இல்ல ரொம்ப ரொமான்டிக்கா இல்லாம ரொம்ப ஜாலியான சாங் சொல்றோம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சாங்ஸ் நிறைய இருக்கு. அது வழக்கம் போல ஒரு பிளேலிஸ்ட போட்டு குடுத்து ஒரு ஆட் பண்ணி பயங்கர மூட் லிஃப்டரா இருக்கும், ஜாலியா பண்ணலாம். வைப் வித் வீணா, லிசன் வித் வீணா போட்டு. இந்த எபிசோடுக்கு லாஸ்ட்ல ஒரு பாட்டு வச்சிருக்கேன், நான் கேக்குறவங்களுக்கு பெட்டு கட்டுறேன், கண்டுபிடிங்கடா பாப்போம். யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா எனக்கு இது இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து சொல்லுங்க, கண்டுபிடிச்சேன், நியாயமா நடந்துக்கணும். ஆனா இப்ப இல்ல, லாஸ்ட்ல சொல்றேன் அந்த பாட்டை. ஓகே, இப்ப சொல்ற பாட்டு வந்து நான் கண்டுபிடிச்சா சல்லி பேச தர மாட்டேன். ஆனா கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ரொம்ப கஷ்டம். இந்த பாட்டு வந்து அதான், இது வந்து இந்த நம்ம இதுதான் காலால கண்ணம்மா பாட்டு. எனக்கு வந்து இந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இந்த லிரிக்ஸே எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஆனா எனக்கு இந்த பாட்டு நான் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த பிக்சரைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக திரும்ப ஒரு தடவை இந்த சொல்லணும்னு நினைச்சேன். மீட்டாத வீணை தருகின்ற ராகம் கேட்காது பூங்காந்தலே. இந்த ஹீரோ வந்து ஹீரோயின்ட்ட சொல்றாரு. ஹீரோ வந்து அந்த அவங்கள ஹீரோயின் வந்து சின்ன வயசுல காதலிச்சுட்டு அந்த லவ் வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்கு, ஒரு காரணங்களால பிரிஞ்சுட்டாங்க, ரொம்ப நாட்கள் அவரோட மனசுல அந்த லவ் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மீட்டாத வீணை, ஒரு வீணையை மீட்டாட்டி கூட அந்த நரம்புகள்ல வந்து அந்த டியூன் இருக்கும், அந்த ராகம் இருக்கும். நான் அப்படிதான் சொல்லுவேன், பிரிப்பேன். சரியா, அந்த ராகம் இருக்கும். அத வந்து மீட்டாம இருக்கிற வரைக்கும் அந்த ராகம் யாருக்கும் கேட்காது. பூங்காந்தலேன்னா அது ஒரு பூ, அந்த செங்காந்தல் பூ. அத வந்து அந்த பொண்ணு அப்படி சொல்றாரு, பூங்காந்தலே அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வரி, ஊட்டாத தாயின் கணக்கின்ற பால் போல் என் காதல் கிடக்கின்றதே. குழந்தைக்கு வந்து பால் ஊட்டாம போயிட்டா அந்த மார்க்கெட்டிக்கு சின்ன சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த பால் கட்டி கனமா இருக்கும்வாங்கல்ல,
அந்த மாதிரி என்னோட காதல் வந்து நான் வெளியிடாம வச்சு எனக்கு வந்து எனக்குள்ள அப்படியே கனத்து இருக்கு. காயங்கள் ஆற்றும் தலைக்கோதி தேற்றும் காலங்கள் கை கூடுதே. தலைக்கோதி தேற்றும் இந்த காயங்கள் எல்லாம் ஆற்றக்கூடிய என்னைய தலைய கோதி நம்ம தலைய கோதி இப்படி வருடி கொடுக்குற மாதிரி அப்படி தேத்துற மாதிரியான காலங்கள் கை கூடுது. தொடுவானம் இன்று நெடுவானமாகி தொடும் நேரம் தொலைவாகுது. அந்த தொடுவானத்துக்கு கிட்ட போய் நெடுவானம் ஆகிருச்சு, தூரமா போய் கரெக்டா தொடும் நேரம் தொலைவாகுது. கண்ணம்மா அப்படியே பாட்காஸ்ட பாஸ் பண்ணிட்டு அப்படியே பிரதீப் வாய்ஸ்ல ஒரு அன்பிளக்டு கேட்கணும். பிரதீப் குமார், ஷான்ரால்டன், இந்த மாதிரி சில வாய்ஸ்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஷான்ரால்டன் அந்த கரகர ஹஸ்கி குரல்ல அது ஒரு மாதிரி உணர்ச்சியாசப்பட்டுட்டேன். ஏதாவது ஒரு லைன் எடுத்துடுங்க. நான் பாடுன கேவலமா இருக்குமே. இப்பதான் ஏதோ பாட்டு ரீசெண்டா ஜெய்பீம்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஃபீல் ஆகிருச்சு அந்த பாட்டு. அந்த அவரோட வாய்ஸ் தான். இந்த பொல்லாத உலகத்திலே ஒரு பாட்டு வந்து அந்த பாட்டுலயும் லிரிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க. இப்ப ஆக்சுவலா அந்த கதைப்படி பார்த்தா அவங்க எல்லாம் வந்து அந்த இருளர் மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து சாமி கும்பிடுறதுலாம் ரொம்ப அவங்களுடைய என்ன சொல்றது வாழ்க்கை முறை அப்படிதான். அவங்க சாமியை கும்பிட்டு வேண்டிக்கிட்டு அப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த கதையை எடுத்த அவரு டைரக்டரோ அந்த கதையோ வந்து ஒரு கம்யூனிசத்தை சுத்தி அல்லது அது சம்பந்தப்பட்ட பெரியாரிசம் அம்பேத்கரிசம் சம்பந்தப்பட்ட ஒரு கதை. இதுல லைக் என்ன நினைச்சு ஒரிஜினலா டைரக்டர் அந்த லிரிக்ஸ் வச்சாருன்றது தெரியல. டைரக்டர் வச்சாரா இல்ல லிரிக்ஸ் வச்சாங்களோ தெரியல. அது எப்படின்னா கடவுளை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி தான் இந்த பாட்டு. ஆனா அதாவது அந்த இருளர் பொண்ணு வந்து புலம்புறாங்க. ஆனா அதுல வந்து கடவுளையே கிண்டல் அடிக்கிற மாதிரியும் ஒரு மாதிரி இவங்களுடைய கருத்தெல்லாம் வைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த ஒரு லைன் வரும், 8 திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா, கருங்கல்லான உன்னை நான் பொழுதும் தொழிலேன் போதவில்லையா. அது ஒரு கல்லுதான சாமி அப்படிங்கிறது. ஆனா அந்த பொண்ணு வந்து அவங்க சாமி கிட்ட முறையிடுற மாதிரி தான் அந்த பாட்டு. வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தால் நியாயமா அப்படிங்கிற அதுல என்னை அந்த ஃபீல் பண்ண வச்ச லைன் வந்து இதுதான். கண்ணீரே வேணாம், நான் பாடல, அது கெடுத்துரும். ஆனா அந்த லைன், கண்ணீரே வழித்துணையா நின்றேனே இது விதியா, எல்லாமே தெரிந்தவன் நீ காப்பாற்ற மனம் இல்லையா அப்படின்னு நல்லா இருந்துச்சு இந்த பாட்டு. சான்றால்டனு, பிரதீப் இல்ல நீங்க இந்த மாதிரி இந்த லிரிக்ஸ் சொன்னீங்கல்ல, இது சம்பந்தமா ஒரு லிரிக்ஸ் பாருங்க, அதுவும் ரொம்ப டச்சிங்கா இருக்கும். சொல்றாங்க இது வந்து நான் இந்த பாட்டு லிரிக்ஸ் சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து என்ன செட்டப்ல வரும்னு சொல்றேன். சுட்ட மண்ணு கல்லாச்சு, நட்ட கல்லு வீடாச்சு, நச்சு பட்ட நம்ம பொழப்பு தான் பச்சை மண்ணா போச்சு. ஓகேவா, கண்டுபிடிச்சிங்களா? இல்ல இல்ல இல்ல. வித்த கல்லு என்னாச்சு, விண்ண தொட்டு நின்னாச்சு. சரி. மண்ணு குழி போல நம்ம பரம்பரை பள்ளம் ஆகி போச்சு. எனக்கு நான் எந்த படம்னு கண்டுபிடிச்சேன். நான் பாட்டு எனக்கு ஐயனாறு சாமி அழுது தீர்த்து பார்த்தோம், சொரண கேட்ட சாமி சோத்ததானே கேட்டோம். மண்ணு மட்டும் சோறாக மக்கள் வாழ்ந்து வராங்க, மழை வந்து மண்ணு கரைகையில் மக்க எங்க போக. திரும்ப சொல்லுங்க இந்த லைன். மண்ணு மட்டும் சோறாக, மண்ணுதான் எங்களுக்கு சோறு, இது மண்ணுதான் சோறாக மக்கள் வாழ்ந்து வராங்க, மழை வந்து மண்ணு கரைகையில் மக்கள் எங்க போக. மண்ணும் போயிருச்சுன்னா சோத்துக்கு இந்த களிமண்ணு வேகாது, எங்க தலைமுறை மாறாது, மண்ணை கிண்டி வாழும் மண்ணு புழுவுக்கு வீடு வாசல் ஏது. ஐயனாறு சாமி கண்ணு திறந்து பாரு, எங்க சனம் வாழ ஒன்ன விட்டா யாரு. செங்கசூலக்காரா பாட்டு. செங்கசூலக்காரா அந்த வாய்ஸுக்கும் ஃபீலுக்கும் வெயிட்னமா இருக்கும். அது செட்டப் என்ன அப்படின்னா, செங்கசூல ஒர்க் பண்றவங்க இவங்க வந்து அதுல பாத்தீங்கன்னா அதுல ஏமாத்துவாங்க, பிரைஸ் ஆக்சுவல் பிரைஸ் கொடுக்காம ஏமாத்துவாங்க. இவர் விமல் வந்து டீச்சரா போயிட்டு ஆக்சுவல் கனெக்ட் சொல்லி கொடுத்து பிரைஸ்ல கரெக்டா ஒரு அளவு வாங்கிக்கிற மாதிரிலாம் இருக்கும். விமல் நடிச்ச படங்கள்லயே ஒரே நல்ல படம். அப்புறம் அந்த டைரக்டர், அவர் பேர் மறந்துட்டேன் டைரக்டர், அவர் எடுத்த படங்கள்லயுமே ஒரு முக்கியமான நல்ல படம் இது. அதுக்கப்புறமும் சில படம் எடுத்தாரு, அது எதுவும் அந்த அளவுக்கு இல்ல. இந்த படம் வந்து ரொம்ப அதுல நிறைய லேயர்ஸ். சர்க்குணம். ரைட். ஓகே. இல்ல அதான் இது என்னன்னா, ரொம்ப இந்த பாட்டோட ஃபீலும் அந்த பேக்ரவுண்ட் செட்டப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். அதான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இவங்க பயங்கரமா உழைப்பாங்க, ஆனா உழைப்போட காசுலாம் வராது. இவங்க வித்த கல்லுலாம்
பயங்கரமா வந்து விண்ண தொட்டு பெரிய பில்டிங்ஸ் ஆயிருச்சு. ஆனா இவங்க எல்லாமே அப்படியே இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சரி, நீங்க இந்த மோட்ல போயிட்டனால ரொம்ப ஸ்டார்டிங்ல ரொம்ப ஜாலியா போயிட்டோமா, அதனால நீங்க செங்கசூல காரா வந்ததுனால கிட்டத்தட்ட இன்னொரு சாங் அது மாதிரி போறேன். ஓகேவா? இது ஒண்ணு மட்டும் சோக சாங். அதுக்கப்புறம் நான் ஜாலியா போயிடலாம். பயப்படாதீங்க எல்லாரும். எதுக்கு பயந்துக்கிட்டு? சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பாட்டு தானே. அது கரெக்ட் தான். ரைட். இந்த லைன் பாருங்க, இந்த ஒரு லைன் மட்டும் பாருங்களேன். அந்தி நேரம் வந்தா தலையெல்லாம் எண்ணிப்பாரு. புரியுதா? நைட் ஆயிடுச்சுன்னா எத்தனை பேர் உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு எண்ணிப்பாரு அப்படின்னாங்க. ஆடு மாட்டை சேர்த்து எங்க வீட்டில் 7 பேரு. 6 எங்க 6 அட போடா வெக்கக்கேடு. மழை வந்தா தண்ணி ஓடும், மறுநாளே வண்டி ஓடும். ஆத்துல வண்டி ஓடும். ஆமா. கண்ணு பெத்த கண்ணு, என் கண்ணு குட்டியும் பொண்ணும் ஒண்ணு, கஞ்சி ஊத்தும் எங்க மண்ணு. இன்னும் ஒரு லைன் சொல்றதுல, பட்ட மரத்து மேல எட்டி பார்க்கும் ஓணாம் போல வாழ வந்தோம் பூமி மேல. என்ன பாட்டுது? காடு பொட்ட காடுன்னு ஒரு பாட்டு. காடு பொட்ட காடு கருத்தம்மா படத்துல. கருத்தம்மா எல்லாமே மாசா இருக்கும். இந்த பாட்டு கேக்குறப்ப ஒரு மெலன்கோலி சொல்லுவாங்கல்ல, ஒரு பயங்கர ஒரு சோகமான ஒரு ஃபீல் இருக்கும். செம்மையா இருக்கும் அந்த பாட்டு கேளுங்க. லிரிக்ஸ் இன்னும் அந்த மாதிரி புரிஞ்சு படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வெறித்தனமா இருக்கும். நெக்ஸ்ட் ரொம்ப நாள் இந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். இந்த எபிசோட் ப்ரிப்பேர் பண்றதுதான் அந்தி நேரம் வந்தா தலையெல்லாம் எண்ணி பாருங்கிறது மீனிங் இப்பதான் புரிஞ்சிச்சு. அதான் நம்ம ஏற்கனவே போன எபிசோட்ல சொன்ன மாதிரி நம்ம நிறைய பாட்டை ரொம்ப சாதாரணமா சவுண்டா மட்டுமே கேட்டு கடந்து போயிருப்போம். அதை யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நீங்க இந்த பாட்டு சொன்னோடனே எனக்கு நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு பார்த்தோம், எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. எது? எள்ளுவய பூக்களை பத்தி இவரு யுகபாரதி ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அந்த பாட்டு ஒரு மாதிரி லிரிக்ஸ் ஆக்சுவலா அவர் வந்து ரொம்ப அந்த நேட்டிவ் ரெஃபரன்ஸோட இருக்கும். அது வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தத்துல சொல்லியிருக்காருன்னு புரியாது. ஆனா அந்த ஒரு ஃபீல் அது கடத்தும், அந்த வார்த்தையில சவுண்டுல எல்லாத்துலயும் சேர்த்து. அது வந்து நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், இந்த பாட்டு லிரிக்ஸ்ல வந்து என்னமோ சூப்பரா இருக்கு, ஆனா அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆனா அந்த சோகம் அவ்வளவு தூரம் அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி அன்னைக்கு அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது தான் தோணுச்சு. அவர் அதுல ஒவ்வொரு லைன்லயும் ஒரு கதை வச்சிருக்காரு. ஆளால அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு வார்த்தை சொல்றாரு. ஆமா, அது வந்து ஒரு ஃபேஸ்புக் இந்த தேநீர் கடையா ஒருத்தர் பழமொழிக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க ஒருத்தர். அவர் தான் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காரு. அந்த பேஜ்ல அந்த இன்டர்வியூ இருக்கு, பேரை மறந்துட்டேன். ஓகே, அந்த எள்ளுவய பூக்களைன்றதுக்கு அவர் சொன்ன தேநீர் இடைவேளைன்னு நினைக்கிறேன். ஆமா, எள்ளுவய பூக்களைக்கு மட்டும் அவர் சொன்ன விளக்கத்தை சொல்றேன். ஆக்சுவலா எள்ளுல இருந்து தான் நல்லெண்ணெய் எடுப்பாங்க. ஆனா ஏன் வந்து அதை எள்ளு என்னன்னு சொன்னாம நல்ல எண்ணெய்ன்னு சொல்றாங்க அப்படின்னாரு. அதுக்கு ஏன் அப்படின்னா, எள்ளு தூவுறதுங்கிறதே அது வந்து இந்த காரியங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து சுடுகாடு இடுகாடு இந்த மாதிரி இடங்கள். அதனாலதான் எள்ளுல எடுத்துக்கிறது நல்லெண்ணெய் சொல்றாங்களா? அதுதான் அவர் சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அப்போ எள்ளுல எடுத்த எண்ணெய் எள்ளு என்னன்னு சொல்ற வார்த்தையே வந்து அந்த இடத்துல மட்டும்தான், அந்த கர்மத்துல மட்டும் சொல்றீங்க. சாப்பிட நல்லா இருக்கா எங்க கூட நினைச்சு பேர்லைங்க இப்படி எல்லாம் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன்டா கேட்காதீங்க. நல்ல ஃபீல்ட்ல போய்கிட்டு போகுது அந்த எள்ளு எண்ணெய். அதனாலதான் வந்து நம்ம நல்ல எண்ணெய்ன்னு சொல்றோம். நல்லா இருக்குங்க. எள்ளு உருண்டை ஓகே, எள்ளு உருண்டை நல்லா இருக்கு. ஆக்சுவலா என்ன, எள்ளு எண்ணெயவே பயன்படுத்துவாங்க அந்த கர்மாதி பண்ணும் போதெல்லாம், அந்த தொட்டு வைக்கிறதெல்லாம் செய்வாங்க. அப்ப வந்து எள்ளு எண்ணெய் எடுங்கன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதை வீட்டுல பயன்படுத்தும் போது அது எள்ளு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடாது, அது நல்லெண்ணெயா தான் இருக்கணும்ன்றதுனால நல்லெண்ணெய்ன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை கூட ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருந்தாரு. கம்பராமாயணத்துல ராமர் வரும்போது உளுந்து தூவ இடம் இல்லாம அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாருன்னு ஒரு இடம் சொன்னாரு. அது ஏன் ஆக்சுவலா எள்ளு போட இடம் சொல்லுவாங்க, எள்ளு போட இடம்ல சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸான நல்ல சகுனங்கிற நல்ல இடங்கிறதுனால வந்து எள்ளுன்னு சொல்லாம உளுந்துன்னு சொல்லிட்டு அதுக்கு சொன்னாரு. இப்ப எள்ளுவய பூக்களையே அப்படின்னு ஏன் சொல்றாங்க இந்த பாட்டுலன்னா, அந்த அம்மா வந்து என் பையன் இன்னும் சாகலன்னு நம்புறாங்க ஃபர்ஸ்ட் பாட்டுலயே. அப்ப எள்ளுவய பூக்கலை, என் பையன் சாகல உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த லைன், இந்த ஒரு லைனுக்கு இவ்வளவு சொன்னாரு. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அந்த நிறைய வார்த்தைகள் அந்த ஒரு லைக் ரொம்ப நேட்டிவ் ரெஃபரன்ஸோட இருக்கும். சால்சாப்பு வேணாம் அப்படிலாம் இருக்கும், நிறைய அர்த்தம் எனக்கு புரியல. எனக்குமே இன்னுமே ஃபுல் அர்த்தம் புரியல. அவர் அதான் சொன்னது என்னன்னா, இந்த இந்த இதெல்லாம் வந்து கலாச்சாரத்தோட கலந்து போன விஷயங்கள். இத வந்து நம்மளுக்கு அர்த்தம் புரியாட்டி அது ஒரு ஃபீல கொண்டு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அது உண்மைதான். ஆனா அது நிறையவே அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளுக்கு அந்த டோனு, அவங்க சைந்தவி வாய்ஸ் எல்லாம் வந்து வேற லெவலா இருக்கு அந்த பாட்டு. பஞ்சநதி புராணம்ல ஒரு
அந்த அந்த பின்னாடி சந்தோஷ் அந்த இடத்துல ஒரு சவுண்ட் விடுவாரு, அப்படியே அது உள்ளே போகும், அப்படியே மேல ஏறும் பாத்தீங்களா. அது அந்த பாட்டை நிப்பாட்டிட்டு ஒரு பீட் ஏறும், செம்மையா இருக்கும். அழுகக்கூடாது திரும்ப அப்படியே ரைஸ் அழுகக்கூடாது சொல்றப்போ ஒரு பீட் அடிச்சுட்டே இருக்கும், குத்து பீட் அடிச்சுட்டு இருக்கும். பின்னாடி வந்து அந்த மியூசிக் இருக்கு பாருங்களா, அது ஒரு சந்தோஷ் கிட்ட அந்த அது நம்மளுக்கு அந்த டெக்னிக்கலா சொல்ல தெரியல, நிறைய விஷயங்கள் எமோஷன்ஸ் கலந்து சொல்றப்ப அப்பா வேற மாதிரி இருக்கு. இந்த என்ஜாமில கூட வரும், என் கடலே கரையே அப்படிங்கும்போது பின்னாடி ஒண்ணு லைட்டா ஒரு சவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, இது விட்டுறாதீங்க எப்பவும் அதே மாதிரிதான். இப்ப இந்த ரைஸ் ஆகிறத பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் வருது, இந்த ரீசெண்டா இப்ப இந்த வைபிங் மீம்ஸ் சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, கல்ல விட்டு அடிக்கிறப்ப இந்த படத்துல காக்கா இப்படி ஆய் படக்கடை பிரச்சனை பண்றீங்க அப்படிங்கிறப்ப கல்ல விட்டு அடிக்கிறப்ப அது தலையில சைக்கிள் கை விட்டு நிப்பாருல, அதை அப்படியே எடிட் பண்ணி மேல பறக்கிற மாதிரி போட்டு அப்படியே தலையில அப்படியே போட்டு அது வேற லெவலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த ஃபீல் பண்ணி போகும்போது இன்னும் சூப்பரா இருக்கு. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல அந்த பாட்டு அப்படியே ரைஸ் ஆகும், டப்புனு பட்டு ஏதாவது அழுகிற ஒரு பயங்கர சென்டிமெண்டான சாங் போட்டு அழுகிற மாதிரி மியூசிக் போட்டு அப்படியே. இதுல வந்து என்னன்னா நேத்து நைட் தமிழ் மீம் குரூப் இருக்காங்க, சூப்பருங்க, எதுவுமே பண்ண முடியாது, சூப்பர் வேற லெவல். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே முடியல. நீங்க ஒண்ணும் இல்ல, டெம்ப்ளேட் ஷேரிங் குரூப் மட்டும் ஏற்கனவே சொல்லிருந்தீங்க, அது என்னால முடியவே இல்லைங்க. ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் கேட்பாங்க, அது கேட்கற டெம்ப்ளேட் வருதோ இல்லையோ கீழே கமெண்ட் போடுவாங்க பாருங்க, எப்பா அப்படின்னு. நேத்து நைட்டு என்னைய ஒரு வீடியோ வந்து என்னை அழுக வச்சிருச்சு. ஆக்சுவலா என்ன வீடியோன்றத, அதுக்கு என்ன பாட்டுன்றத நான் சொல்லணும், அந்த பாட்டை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால நான் பாட்டை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத சொல்றேன். காதலே காதலே என்னை உடைத்தேனே, என்னை உடைச்சேன், என்னில் உன்னை அடைத்தேனே, உயிர் கட்டி இணைத்தேனே, என்னை உடைச்சிட்டு எனக்குள்ள உன்னை வச்சு உயிரை கட்டி இணைச்சிட்டேன் அப்படின்னு. இது வந்து மேல் வாய்ஸ்ல வரும். இந்த பாட்டுல லைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. இது ரெஃபரன்ஸ் சொல்லாம புரியாதோ, சரி சொல்றேன், புரியலன்னா திரும்ப ரெஃபரன்ஸோட சொல்றேன். நிழலாடும் நினைவில் 2 களவாடி தருவேன் என்று கடிகாரம் காலம் நேரம் சுழற்றிடுவேன். சூர்யா படமா? இல்ல எந்த படம் நினைச்சு காலம் நேரம் வாட்ச் மெக்கானிக். ஆனா கிட்டத்தட்ட வந்துட்டீங்க, இது ஒரு டைம் டிராவல் படம் தான். டைம் டிராவலா? தமிழ்ல வந்து ஒன் ஆஃப் த இன்டர்நெட் நாளை, அந்த இன்டர்நெட் நாளை ஒரு நல்ல பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டுங்க அது. இப்ப பாருங்க அவர் போட்டதுல ஒரு வேற லெவல் பாட்டுங்க அது. எனக்கு இந்த லைன்ஸ் யாரு கெஸ் பண்ணுங்க? ஹிப்ஹாப்னா? இல்ல இல்ல இல்ல, இப்படி எல்லாம் லைன்ஸ் ஒரு தடவை பாராட்டினதோட போதும். நாமத்துக்குமார்? நம்மாளு. வைரமுத்துவா? நம்மாளுங்க, விவேகா. வேற லெவல்ல இருந்துச்சு. இது என்னன்னா, அதான் ஆக்சுவலா இது டைம் டிராவல் மூவி தானே. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, நிழலாடும் நினைவில் 2, நம்ம மனசுல நிறைய நினைவுகள் நிழலாடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த நினைவுல 2 களவாடி தருவேன் என்று. 2 தர்றாங்க, வந்துச்சுங்க. டைம் இல்லைங்க. கடிகாரம் காலம் நேரம் சுழற்றிடுவேன், உன்னை காணா உலகம் சென்று அங்கேயும் இதயம் தந்து புதிதான காதல் ஒன்று நிகழ்த்திடுவேன். பேரலல் யூனிவர்ஸ். அடுத்து இந்த லைன் எனக்கு இன்னொரு லைனு, மனதோடு மட்டும் இங்கு உறவாடும் நேசம் ஒன்று உயிரோடு என்னை ஏதோ இறக்கியதே. அடுத்த வரி, படியேறி கீழே செல்லும், படியேறி கீழே செல்லும். இந்த டைம் டிராவல் கான்செப்டையே, ஒரு படியில ஏறுறீங்க ஆனா கீழே போய்கிட்டு இருக்கீங்க, புரியாத பாதை ஒன்று அதில் ஏறி போக சொல்லி குழப்பியதே. வேற லெவலா. அந்த சீன்ல வந்து என்னன்னா, அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து டைம் டிராவல் பண்ணி கூட்டு போவாரு. அதை எழுதிருப்பாரு இதுல, படியேறி கீழே செல்லும் புரியாத பாதை ஒன்று அதில் ஏறி போக சொல்லி குழப்பியதே அந்த உயிர் என்னைய. காலம் கடந்தாலும் மழை நீரை போலே நேரம் கண்முன் மெல்ல சிந்துது என் சிந்தனையிலே. காலம் கடந்து போனா கூட நேரமே என் கண்ணு முன்னாடி மழை நீர் சிந்துற மாதிரி நேரம் சிந்திக்கிட்டு இருக்கு என் கண்ணு முன்னாடி. எல்லாத்தையும் பொறுமையா பார்க்க முடியுது, நின்னு பாக்குறேன். அதாவது டைம் வந்து நான் பாக்குறேன். அந்த பாட்டுல வந்து பின்னாடி போயிட்டு அவன் குழந்தையெல்லாம் பார்ப்பான், பிறந்தப்ப என்ன பண்ணுவாங்க. நோலன் லெவல்ல வந்து டைம் ஒரு 4th டைமென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கடிகாரம் வாங்க போனால் அந்த நேரம் வாங்கி தந்தாய்.
கடிகாரம் வாங்க போனேன், நீ நேரத்தையும் வாங்கி வந்துட்ட. என்ன நானும் செய்வேனோ எந்த உயிரே. இதுல என்ன நேரத்து நடந்துச்சுன்னா, இந்த பாட்டு ஆக்சுவலா ஹெட்செட் போட்டு கேளுங்க, செம ஃபீலா இருக்கு. அதுல என்ன எடிட் பண்ணிருந்தானுங்கன்னா, சரி நோவே ஹோம் பாத்துட்டீங்களா? நோவே ஹோம் பார்க்கல. சரி, யாருக்கும் ஸ்பாயிலர் சொல்லக்கூடாது. ஸ்பாயிலர் சொல்லாம என்னால, சரி விடுங்க வேணாம் விடுங்க, அடுத்த எபிசோட்ல சொல்றேன். எவ்வளவு ஃபீல் ஆனது தெரியுமா நேத்து ராத்திரி நானு. ஐயோ அப்படியே வச்சிருக்கேன். சரி ஓகே, ஆனா அந்த பாட்டு நல்லா இருக்குங்க, கேளுங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க, செம்ம ஃபீல் ஆகுது. ஒரு இந்த மாதிரி பிளசன்ட் ஃபீலுக்கு போனதுனால ஒரு பாட்டு சொல்றேன், கேட்டுக்கோங்க. அன்பே அன்பின் அத்தனையும் நீயே, பேரன்பின் ஆதி ஊற்று, அந்த மாதிரி அன்பே அன்பின் அத்தனையும் நீயே. ஓகேவா? கண்கள் காணும் கற்பனையும் நீயே, குருவி நீந்தும் நதியே, குருவி நீந்தும் நதியே, மீன்கள் பறக்கும் வனமே, அடடா, சுட்டும் குளிரும் சுடரே, சுட்டும் சுடரே, சுட்டும் சுடரே சொல்லுவாங்க, சுட்டும் குளிரும் சுடரே, மாயமே, வானத்தையும் நிலத்தையும் நிரப்பிடவே ஒரு பறவை போதும், வானத்தையும் நிலத்தையும் நிரப்பிடவே ஒரு பறவை போதும். என்ன பாட்டு தெரியுதா? இந்த படம் ஆல்ரெடி ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம்னு தெரியல, பேரன்பு படம். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு லைனும் வெறித்தனமா இருக்கும். இந்த பாட்டு லிரிக்ஸ் யாருன்னு பாத்துட்டு சுமதி ராமையா எழுதியிருக்காங்க. இந்த லிரிக்ஸ், இந்த இமேஜினேஷன் பாருங்களேன், குருவி நீந்தும் நதி. எனக்கு இந்த மாதிரி சில எழுதுறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி அப்படி வந்து திங்க் பண்றீங்க அப்படின்னு. குருவி நீந்தும் நதி, மீன்கள் பறக்கும் வனம். சரி, என்ன பாட்டுன்னு சொல்லிடுறேன். அன்பே அன்பின் அத்தனையும் நீயே, கண்கள் காணும் கற்பனையும் நீயே, வானத்தையும் நீலத்தையும் நிரப்பிடவே ஒரு பறவை போதும் போதும். அப்படி வரும், செமையா இருக்கு. இது என்ன பாட்டுன்னு, ஏதோ லவ் சாங் மாதிரி இருக்கும். ஆனா வந்து ஒரு ஒரு அப்பா வந்து அந்த டாக்டருக்கு பாடுற சாங். அன்பே அன்பின் அத்தனையும் நீயே அப்படின்னு சொல்ற அந்த லைன் செமையா இருக்கு. பேரண்ட் ஆதி ஊட்டின்னு ஒரு சின்ன லைனு பயங்கரமா மீனிங் தெரியுதுல்ல. இன்னொரு இருக்குமே, 96 ஒரு அருமையான வார்த்தை இருக்குமே, காதலே காதலே தனிப்பெருந்துணையே, அந்த மாதிரி அன்பின் அத்தனையும் நீ ஏன் சொல்றது வேற லெவல். இதே மாதிரி ஒரு பிளசன்ட் ஃபீல் ஒன்று போறேன் பாருங்க. சித்திரை மாதத்து கத்திரி வெயிலில் மின்னிய வெண்ணிலா போலவே வந்தாளே. புரியுதா? சித்திரை மாதத்துல ஒரு கத்திரி வெயில் இருக்குது, அது எவ்வளவு சூடா இருக்கும். அதுல மின்னிய வெண்ணிலா, வெண்ணிலானாலே வந்து குளிர்ச்சியா இருக்குங்களா, மின்னிய வெண்ணிலா போலவே வந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரான்சிஷன் செம்மையா இருக்கும். உங்களுக்கு தெரியுது என்ன பாட்டுன்னு? அதே மாதிரி பாருங்க, இப்ப இந்த ஃபீல பாருங்க. குங்கும தேகத்தில் சந்தனம் பூசியே ஆயுத பூஜையை செய்யத்தான் போறேன்டி. என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கும். இது ஏதோ ஜாலியான பாட்டுன்னு மட்டும் நல்லா தெரியுது. நான் முன்னாடியே சொன்னா நீங்க வந்து சுதாரிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். குங்கும தேகத்தில் சந்தனம் பூசியே ஆயுத பூஜையை செய்யத்தான் போறேன்டி. சித்திரை மதத்து கத்திரி வெயிலில் மின்னிய வெண்ணில போல வந்தேன்லே. இது உதித் நாராயண் வாய்ஸ். இந்த பாட்டு எத்தனையோ டைம் கேட்டிருக்கேன். இந்த சித்திரை மாதத்து லிரிக்ஸ் என்னால கேப்சர் பண்ணவே முடியல. உட்காந்து பார்த்தப்ப இந்த லைன் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும், அடுத்த தடவை லிரிக்ஸ் எபிசோடுக்கு உதித் நாராயண் பாட்டா எடுக்கணும். ஏன்னா எந்த பாட்டுமே புரிஞ்சிருக்காது. கொஞ்சம் முன்னுங்கள் கொஞ்சம் சிறுங்கள். இன்னொரு பாட்டு கேளுங்க, அதே மாதிரி ஒரு பெப்பியான நம்பர். மார்கழி மாதத்தில் குளிர் அடித்தால் கம்பளி போர்வையில் எது பிடிக்கும்? மார்புக்குள் நீ என்னை மூடிக்கொண்டால் கக்கத்தில் பாய்கின்ற வெப்பம் பிடிக்கும். தண்ணீர் ஒரு பக்கம் உண்டு, வெந்நீர் ஒரு பக்கம் உண்டு. பச்சை தண்ணி இருக்கு, சுடுதண்ணி இருக்கு. பெண்ணே நீராடி கொள்ள எது பிடிக்கும்? முத்தம் எனும் தீர்த்தம் கொண்ட ரத்தம் அது உரியும் வண்ணம் நித்தம் நீராட வேண்டும் அது பிடிக்கும். எனக்கு இந்த பாட்டு வாய் வரைக்கும். நீங்க இப்பதான் ஃப்ளோக்கு வர்றீங்க. தித்திக்கும் முதட்டில் தீப்பிடிக்கும். நீங்க குழம்பிட்டு இருக்க அடுத்த லைனே சொல்லிடுறேன். தாயோடு தங்கையும் துணை இருக்க யாரோடு தூங்கிட மிக பிடிக்கும். அதுக்கு ஹீரோ கேட்கறாரு. அப்படி ஹீரோயின் வந்து தாயோடு தங்கையை துரத்தி விட்டு தலையணை கட்டி கொண்டு தூங்க பிடிக்கும். பூ போல் ஒரு தீண்டல் உண்டு, புயல் போல் ஒரு சீண்டல் உண்டு. ஏண்டி உன் தேகத்துக்கு எது பிடிக்கும்? பூ போல் ஒரு தீண்டல் தீண்டி புயல் போல் என்னை சீண்டி சீண்டி புதிதாய் ஒரு வித்தை காட்டு அது பிடிக்கும். பெண்ணுக்குள் பேரின்பம் வேர் பிடிக்கும். அப்பாடா கண்டுபிடிச்ச ஒரு சாங் சொல்லிட்டேன். ஐயோ
18 வயசில் என்ன பிடிக்கும் என்னடா பிடிக்கும் பிடிக்கும்னு வருமே. அது உதித் நாராயணனா? நான் சொன்னதை நீங்க இந்த எபிசோட்ல ஃபாலோ பண்ணிருக்கீங்க. உதித் நாராயணன் பாட்டு எவனை கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு. சரி, இது வந்து இன்னொரு இது காமனான தெரிஞ்ச பாட்டு தான், மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த லைன் அது அகைன் அந்த ஃபீல் அதுக்காக. இது நம்ம அந்த போன எபிசோட்ல சொன்னோமான்னு எனக்கு தெரியல, சொல்லியிருந்தோம்னா கட் பண்ணிக்கலாம் பார்ப்போம். 8 திசை முட்டும் என்னை பகலினில். கிராமத்துல பாத்தீங்களா இப்படிதான் நீங்க சிட்டில போய் கதை தட்டினீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிருவாங்க. கிராமத்துல உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இல்ல நீ சொல்லுங்க சொல்லி முடிச்சு வருவோம். ஓகே, இதுக்கு ஒரு மீம் ரீசெண்டா பார்த்தேன் சொல்றேன். 8 திசை முட்டும் எனை பகலினில், கொட்டும் பனி மட்டும் துணை இரவினில், எட்டும் ஒரு பட்டுக்குரல் மனதினில் மடிவேணும். முத்தை தருபத்தி இது வந்து அந்த பையன் சொல்றாரு, என்னை வந்து பகல்ல 8 திசை என்னை முட்டும், நைட்டு வந்து கொட்டும் பனி மட்டும்தான் துணையா இருக்கு. இந்த டைம்ல ஒரே ஒரு பட்டுக்குரல் மட்டும் என்னை எட்டுற தூரத்துல இருக்குல்ல, அந்த மனதால நான் வந்து அதுல மடி வேணாம் அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வரி சொல்றாரு. அதுதான் இந்த சிச்சுவேஷனுக்கு ரெலவென்டானது. முன்னில் ஒரு காற்றின் களி முகத்தினில், பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில். ஆமா, பேரட் ஆன் மை பேக்கா. பின்னில் சிறு பச்சை கிளி முதுகினில், வாழ்வில் ஒரு பயணம் இது முடிந்திட விடுவேனா. வேற லெவலா, லைஃப் டைம் டிராவல் இது முடியறது விடுவேனா அப்படின்னு கேக்குற ராசாடி. பிடிச்சிருப்பாங்க அந்த பாட்டு நினைக்கிறேன். இப்ப ஏதாவது சொல்ல வந்தீங்களா, அது சொல்லுங்க. இதுல வந்து அவர் வந்து இந்த கிராமத்துக்கு போவாரு, ஒரு வீட்டுல ரேண்டமா தங்கிட்டு சாப்பிட்டு பொண்ணுகிட்ட சொல்லுவாரு, சாப்பிட்டுட்டு அங்கேயே தங்கிட்டு அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாரு, பாத்தியா இதே நம்ம சிட்டில போயிருந்தா யாராவது தங்க விடுவாங்க, இந்த மாதிரி கதை தட்டினா தங்க விடுவாங்களா நைட்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அது முடிச்சுட்டு போறப்போ ஒரு போனை கிஃப்டா கொடுத்துருப்பாரு. அதுக்குதான் போட்டிருந்தாங்க, ஏன்டா போறப்பயே வந்து நீ கண்டிப்பா என் வீட்லயே ஓசியில் தங்க போறேன்னு தெரிஞ்சு இது யோசிக்கவே இல்லை, ஒரு ஆர்டர் பண்ணிமா இல்ல கிஃப்ட் அப்படிங்க மாதிரி இருந்துச்சு. அது எப்படிங்க அந்த ஊருக்கு ஒன் டே டெலிவரியா? இல்ல நியாயமா தான் கேக்குறாங்க, எவனாவது வந்து ரெடிமேடா கையில போன கிஃப்ட் கேட்பாங்க. பெரிய மனசுங்க. ரஜினிகாந்த் பேர் இருக்குல்ல, ஆமா. ட்விஸ்ட் ஸ்பாயிலர் சொல்லாதீங்க, எங்க பெரிய ஸ்பாயிலர். இன்னொரு பாட்டு ரீசெண்டா கேட்டேன். இது அந்த பாட்டு ஒரு ஃபீலே வித்தியாசமா இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம தமிழ்ல கேட்காத மாதிரி ஒரு சாங்கா இருந்துச்சு. ஒரு பழைய பாட்டு சாங் இருக்குல்ல, ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் இந்த பாட்டு சொல்றேன், இது அர்த்தம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் சொல்றேன். ஒரு பக்கம் உதடு, மறுபக்கம் நெருப்பு, சொர்க்கம் நடுவினிலே, எத்தனை பிம்பம் எத்தனை இன்பம், எரிகின்ற இலையினிலே. எரிகின்ற இலை 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 இலை, ஓடம் இல்லாமல் ஓடை இல்லாமல் மிதக்கும் கலையினிலே, நீரென நீயும் மீனென நானும் மயக்கத்தின் வலையினிலே. புரியுதா? ஆறிலும் சாவு நூறிலும் சாவு பகைவரின் உலகினிலே, நோயிலும் வாழ்வு சாவிலும் வாழ்வு புகையின் மடியினிலே. ஒரு பக்கம் உதடு, மறுபக்கம் நெருப்பு. உதட்டுக்கும் நெருப்பு நல்ல இருக்குது, சிகரெட் இருக்குது, சொர்க்கம் நடுவினிலே, எத்தனை பிம்பம் எத்தனை இன்பம், எரிகின்ற இலையினிலே. எரிகின்ற இலைன்னா சிகரெட் இல்ல, இது வந்து வீடு. டோப் ஆந்தம் இந்த பாட்டு பேரு. அப்படியா? டோப் ஆந்தம் சிம்பான ஒரு படத்துல வரும். ஓகே ஓகே, இது ஒரு பழைய பாட்டு ஃபீல் இருக்கும். கண்டிப்பா இந்த பாட்டு எல்லாம் கேளுங்க இந்த எபிசோட். ஓடம் இல்லாமல் ஓடை இல்லாமல் மிதக்கும் கலையினிலே, நீரென நீயும் மீன் என நானும் மயக்கத்தின் வலையினிலே. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு பகைவரின் உலகினிலே. நார்மலா ஒரு நார்மல் லைஃப்ல 6லயும் சாவு வரலாம், 100லயும் சாவு வரலாம், எப்ப வேணா வரலாம். இதுல அடுத்த லைன் பாருங்களேன், நோயிலும் வாழ்வு சாவிலும் வாழ்வு. உனக்கு நோயே இருந்த போது நீ சாகர நிலைமையிலே இருந்தாலுமே இந்த புகையின் மடியில் இருக்கிறப்ப எல்லாமே வந்து ஒரு சொர்க்கமா இருக்கு. வேற லெவலா நம்ம வந்து எவ்விதத்திலயும் வந்து புகைப்பழக்கத்தையும் வந்து ஆதரிக்கல, டிஸ்க்ளைமர். ஆனா வந்து ஒரு கவிதையா பாக்குறப்ப ஒரு சூப்பரான போதைப் பொருள் பயன்படுத்துதல் உடல் நலத்திற்கு கேடு. போதை பொருள் எங்க சொல்லுங்க, சொல்றீங்க.
நம்ம டோப் ஆந்தம் இந்த பாட்டு பேர் மறக்காம கேளுங்க. ஓகே சூப்பர். ஆக்சுவலா இது டோப் பழக்கம் இருக்கிறவங்க மேபி அது பார்த்தா ரிலீஸ் ஆகும் நினைக்கிறேன். எனக்கு இன்னும் தெரியல. ரியலைஸ் பண்ணிட்டு இன்னும் என்கரேஜ் பண்ற மாதிரி ஆயிரம் போது. நான் ஏன் சொல்றேன்னா அந்த வீடியோ பிக்சரைசேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து அந்த வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு, சுத்தி திங்ஸ் எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த உண்மை அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. ஆனா வந்து எல்லாமே பறக்கிற மாதிரி இருக்கும், செமையா ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். பிக்சரைசேஷன் செமையா இருக்கும், பாருங்க கண்டிப்பா. சரி, இன்னொரு பாட்டும் இதுவும் ரொம்ப தெரிஞ்ச பாட்டு தான். ஆனா எனக்கு அந்த லைன் அந்த அந்த எதை கொண்டு போய் எதில் நான் கவுக்குறீங்க அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே. கனவுகள் பொங்குது எதிலே அல்ல, கனவுகள் பொங்குது எதிலே அல்ல. கண்டுபிடிச்சி இல்லையா? அல்ல இல்ல. வலிகளும் சேர்ந்தது உள்ளே கிள்ள, சுகங்களும் கூடுது உன்னை தேடியே. ஓ, எல்லா பாட்டு தெரிஞ்ச பாட்டா சொல்றா, நான் கண்டுபிடிக்க முடியும். சொல்லு சொல்லு. உருட்டப்படி அந்த மாதிரியே படிக்க. அன்பே எந்த நெஞ்சம் எங்கே நான் தேடுறேன், பூவின் உள்ளே நிலவின் மேலே, பூவின் உள்ளே பூவின் உள்ளே நிலவின் மேலே தீயின் கீழே. பூவின் உள்ளே நிலவின் மேலே தீயின் கீழே ஓடு. காற்றின் வெளியே அடடா இல்லையே. அன்பே அந்த நெஞ்சம் எங்கே, பூவின் உள்ள இல்ல, நிலவின் மேலே இல்ல, தீயின் கீழே பார்த்தேன் இல்ல, காற்றின் வெளியே பார்த்த அங்கேயும் இல்லப்பா. உந்தன் கண்ணில் உந்தன் மூச்சில் உந்தன் இரவில் இரவிலா இல்லைங்களா? உந்தன் இரவில் உந்தன் நெஞ்சில் உந்தன் கையில் உந்தன் உயிரில் உள்ளதே. அருமையா செரிக்கிற கையில் பண்ணதே இல்ல. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் என்னை உள்ள இழுத்துச்சு. கனவுகள் பொங்குது எனக்கு எதிலே அல்ல. ஐயோ என்னங்க, கொஞ்சம் கூட இமேஜினே பண்ணி பாருங்க. கனவுகள் பொங்குது எதிலே அல்ல. எவ்வளவு டைம் பாடிருப்போம், எவ்வளவு டைம் கேட்டிருப்போம், ரியலைஸே பண்ணதில்லை பாருங்களேன். வேற லெவல். வேற லெவலா தெரியல. எல்லா லாங்குவேஜ்லயும் இப்படி எல்லாம் இருப்பாங்களா, இல்ல இங்க மட்டும் தான் இப்படி எல்லாம் இருக்காங்களா? இந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான் போட அடிச்சு விடு. அடுத்த எபிசோடே வந்து நேஷனலிசம் தப்பு, பேட்ரியட் தப்புன்னு பேசுறேன். இப்போ கிரிட்டிக்கா பிஹேவ் பண்ணாதீங்க. சரி, இன்னொரு பாட்டு சொல்றேன். யாரிடத்தில் யாருக்கு ஒரு காதல் வருமோ, பூமி எதிர்பார்த்து மழை தூறல் வருமோ. புடிச்சிங்களா? இல்ல இல்ல இல்ல, வரி நல்லா இருக்கு. காதல் வர கால் வீரர்கள் கோலமிடுமோ, கை நகத்தை பல் கடிக்க ஆசைப்படுமோ. யாருமே கண்டுபிடிக்க மாட்டீங்க. ஓகேவா? ஆனா நம்ம இன்னைக்கு நேர்ல உட்கார்ந்து பேசுறதுனால நிறைய மூஞ்சில ரியாக்ஷன் காட்டுறோம். அது ஆடியோல போய் ரீச் ஆகுமான்னு தெரியல. எதுவுமே நடக்கலாம், இறகின்றி இளமனம் பறக்கலாம். இறகே இன்றி பறக்கும். இதுவரை விடுகதை, இனி வரும் கதை ஒரு தொடர்கதை. ஓகேவா? இன்னொன்னு அப்படி அடுத்து வர பாருங்க. காற்றடித்து அணைவதில்லை காதல் அகல்தான். காற்றடித்து அணைவதில்லை காதல் அகல் விளக்கு அகல்தான். சாட்சி என நிற்கிறது தாஜ்மஹால் தான். கல்லறையில் உறங்கும் அந்த காதல் என்பது கண் உறக்கம் நீங்கி இங்கு கண் விழித்தது. அங்க உறங்கி இங்க விழிக்குது. அந்த கைதான் உங்க கை. துப்பட்டா துப்பட்டா அந்த குழந்தையே நீங்க தான். ஓகே, கண்டினியூ. இனி வரும் இரவெல்லாம் சீனத்தின் சுவரை போல் நீளலாம். தாஜ்மஹால் சீனத்தின் சுவரு. இரவு வந்து இனிமே வந்து சைனாவால் தான் நீண்டிட்டே போகலாம். உனக்கு நான் பிறந்தவள், மனம் என்னும் கதவைத்தான் திறந்தவள். காதல் பிறந்தால் காவல் கடக்கும். பூட்டி வைத்த கூட்டுக்குள்ளே காதல் என்றும் நின்றதில்லை. பூட்டி வச்ச கூட்டுக்குள்ள காதல் என்று நின்றதே இல்லை. என்ன இது என்ன இது என்னை கொள்வது, என்ன இது என்னை கொள்வது, என்ன இது என்ன இது என்னை கொள்வது, என்னவென்று கேட்பவருக்கு என்ன சொல்வது. தரமான சாங். வந்து நான் ஏதோ ஒரு சாங்ல வந்து இந்த நாமத்துக்குமார் எபிசோட்ல வந்து இவரை கேட்டிருப்பாரு, மாதேவன் அந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து லவ் அப்படின்னா எந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டிருந்தேன். நான் வேற பாட்டு சொல்லியிருப்பேன். அது என்னன்னா ஓரம் போ படத்தை ஒரு பாட்டு சொல்லியிருக்கேன். இந்த பாட்டு கேட்டப்ப இப்படிதான்டா இருக்கும் லவ்னு. பாருங்களேன், காதல் வர கால்விரல்கள் கோலமிடுமோ, கை நகத்தை பல் கடிக்க ஆசை செயல்படும். இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிரஷ் கிட்ட பேச ட்ரை பண்றீங்க, இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
செம்ம நர்வஸா இருப்பீங்களா டெக்ஸ்ட் வரப்போ இது பண்றப்போ அந்த ஃபீல் பாத்தீங்களா? எனக்கு அந்த லைனே ரொம்ப ஆப்டா தோணுது. என்ன இது என்ன இது என்னை கொல்வது என்னவென்று கேட்பவருக்கு என்ன சொல்வது. எதுக்கு வெக்கப்பட்டு போன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு வெக்கப்படுற அப்படி கேட்டா என்ன சொல்றது, சமாளிக்கவே முடியாது. என்ன சொல்றது இல்ல இந்த பாட்டு ரொம்ப பிரசன்டான சாங். இப்ப இத சொல்லும்போது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது நாமத்துக்குமாரன். சூப்பர். எனக்கு என்ன கேட்டா அந்த நம்ம ஃபர்ஸ்ட் லைன் இருக்கக்கூடிய ஆழத்தை வந்து எனக்குமே பார்க்க மாட்டோம். அடிக்கடி இப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த கனவுகள் பொங்குது எதிலே அல்லன்னு சாதாரணமா போயிருப்போம். அத வரியா பார்த்தோம்னா எப்படி வச்சிருக்காங்க. அதுல ஒரு பாட்டு நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இந்த ஆகாயம் தீ பிடிச்சா நிலா தூங்குமா, இந்த ஒரே வரி ஆகாயம் தீ பிடிச்சிருச்சுன்னா நிலா தூங்குமா, இந்த லைன் நம்ம பாடிக்கிட்டே இருந்திருப்போம். அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்தோம்னா அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல். அது எனக்கு தெரியும் இந்த எபிசோட்ல வந்து நேர்ல இருந்து பேசுறதுனால நிறைய பாட்டு நம்ம பிளான் பண்ணாம நம்ம கேஷுவலா பேசுவோம்ல. நம்ம வந்து லிரிக்ஸ் எபிசோட் பண்ணா நேர்ல தான் பேசணும். நீங்க தான் வெளிநாடுக்கு போயிருவீங்களே, நீ தான் இங்க இருக்க தென்காசிக்கு போற மாதிரி புசுக்குன்னு போயிட்டு வர்ற. சரி, நம்ம முன்னாடியே ஒரு சேலஞ்ச் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா, அந்த சேலஞ்சுக்கு இப்ப வர்றேன். கண்டுபிடிச்சிருவியோ? கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் கிராஸ். கண்டுபிடிச்சாலும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்லாம இருக்கேன். இல்ல லிசனர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, எந்த பாட்டுன்னு சொல்லாதீங்க. ஓகேவா? இப்ப நான் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த பாட்டு சொல்லி முடிச்சது வரைக்கும் நான் டைம் கொடுப்பேன் லிசனர்ஸ்க்கு. ஒழுங்குறையா கமெண்ட் பண்றீங்க. ஆமா, ஆனா பொய்யா கமெண்ட் பண்ண கூடாது. ஆமா, ஓகேவா? சரி, லைன் சொல்றேன். கட்டில் சேவைகளும் காதல் தேவைகளும் என்றும் பெண்ணுக்கு இன்பம் தராது. சேவை முடிந்த பின்னும் சேர்ந்தே அணைத்தபடி செவிகள் வருடிக்கொண்டு தூங்க விடாதே. பொண்ணு வந்து பையன்கிட்ட சொல்றாங்க, சேவை முடிந்த பின்னும் சேர்த்தே அணைத்தபடி செவிகள் வருடிக்கொண்டு தூங்க விடாதே, என்னை தூங்க விடாதே. அதுக்கு அந்த பையன் சொல்றான், மடியை மட்டும் நிறைய வைக்க இரவு போதுமடி, உன் மனசு எல்லாம் கரைய வைக்க ஆயுள் வேணுமடி. இதுக்கு அந்த பொண்ணு சொல்றாங்க, நாணம் தாக்கும் பேதை பெண்ணின் மானம் காக்கும் மனிதன் தலைவன் தான் கடவுள் தான். கண்டுபிடிக்க முடியல? குறுந்தகை பாட்டு மாதிரி இருக்கா? வேற லெவலா? சரி, இப்ப கேக்குறவங்களுக்காக இன்னொரு தடவை அந்த லைனை நான் ஃபுல்லா சொல்றேன். கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிவ் அவே. இவரா பாட்டு எழுதுறாங்க, இவர் எழுதுற பாட்டு இது. நான் இவ்வளவு நல்லா எழுதுவேன், ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு நல்லா எழுதுவேன் நான் முதல்ல. திரும்ப சொல்றேன் அதே லைன். கட்டில் சேவைகளும் காதல் தேவைகளும் என்றும் பெண்ணுக்கு இன்பம் தராது. சேவை முடிந்த பின்னும் சேர்ந்தே அணைத்தபடி செவிகள் வருடிக் கொண்டு தூங்க விடாதே. இல்ல, கண்டிப்பா இந்த பாடகரையும் கேட்டீங்கன்னா நல்ல கொஞ்சம் ஹைப் ஆகும், நல்ல ஒரு ஃபீல் வரும். சொல்றேன், மடியை மட்டும் நிறைய வைக்க இரவு போதுமடி, உன் மனசு எல்லாம் கரைய வைக்க ஆயுள் வேணுமடி, நாணம் தாக்கும் பேதை பெண்ணின் மானம் காக்கும் மனிதன் தலைவன் தாண்டா கடவுள் தாண்டா. சரி, இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்ப நான் பாட்ட சொல்றேன், பாடுறேன். கட்டில் சேவைகளும் காதல் தேவைகளும் என்றும் பெண்ணுக்கு இன்பம் தராது. தின்னாக்கிட்ட சேவை முடிந்த பின்னும் சேர்ந்தே அணைத்தபடி செவிகள் வருடி கொண்டு தூங்க விடாதே, மடிய மட்டும் நிறைய வைக்க இரவு போதுமடி, ஓ மனசு எல்லாம் கரைய வைக்க ஆயுள் வேணுமடி, நாணம் தாக்கும் பேதை பெண்ணின் மானம் காக்கும் மனிதன் தலைவன் தாண்டா கடவுள் தாண்டா. பிப்பிடி பிப்பிரிப்பி பிரிப்பி 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 தெரியல? சுப்பம்மா சுப்பம்மா ஏசுலூரு சுப்பம்மா. இந்த பாட்டுல இந்த லைனை எதிர்பார்த்திருக்கீங்களா? முடியாதுங்க, நானே எதிர்பார்க்கல. ரோஜா கூட்டம் படமா? ரோஜா கூட்டம் படத்துல இந்த பாட்டு வரும். நான் சும்மா ஒரு நாள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதே மாதிரிதான் இந்த மாதிரி பாட்டுலாம் நம்ம லிரிக்ஸ் கேட்கறதே இல்லை. இந்த மாதிரி பாட்டு மட்டும் எடுத்து ஒரு எபிசோட் பண்ணுங்க. லிரிக்ஸ் கேட்கறது இல்லையே. நான் கேட்கறேன், என்னடா இப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிற. இது எவ்வளவு சின்சியரான இது செக்ஸ் எஜுகேட்டர்ஸ்லாம் பேசுற வார்த்தை. இது சேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் இது முடிஞ்சது சுத்தி வந்தீங்க பாட்டுல இருக்கும்ல. ஆமா, ஏதோ ஒரு வரி வரும், தேவை முடிஞ்சதும் போர்வை போத்தி தூங்காதீங்க அப்படிங்கிற அதே மாதிரி பேசணும். கால் வருடி கொடுக்க செவிகள் வருடி கொண்டு தூங்க விடாதே அப்படின்னு. அருமையான, பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. அந்த அவார்ட் கோஸ் டு வினர்ஸ். எஸ், தி பெஸ்ட். எஸ், சரி, ஓகே. இன்னொரு சாங், ஃபைனல் சாங் வச்சுக்கலாம். ஓகே, ஆடும் மலர்களை ஊரும் வெறுத்திட
வீசும் புயல் நம்மை பீத்தே எரிந்ததே. கண்ணின் துளியென உன்னை பிரிந்திட இதயம் சுருங்கி எரிந்திட. ஜாதி மத நிறம் கடந்த இக்காதல் பாலை கடந்திட உலகுடன் மோதல். யார் இந்த சட்டங்கள் செய்தாரோ பூவோடு பூ ஆடக்கூடாது என்றிங்கு. வேலி போட்டு காவல் காக்க வாசம் கேட்காது என்று என்னோடு சேர்ந்தாடடி நம் கையில் வானம் காதில் நற்கானம் யாரென்ன சொன்னாலும் கேட்காதடி. திரும்ப அந்த லைனை திரும்ப சொல்லுங்க. என்னோடு சேர்ந்து ஆடடி, என்னோடு சேர்ந்து ஆடடி நம் கையில் வானம் காதில் நற்கானம். காதில் நற்கானம் நல்ல பாட்டு. யார் என்ன சொன்னாலும் கேட்காதடி. இந்த பாட்டு எவ்வளவு பேர் கேட்டிருப்பாங்கன்னு தெரியல. ரொம்ப ரீசெண்டா மதன் கார்கி எழுதின இந்த பாட்டு. இந்த ஆல்பம் பேரு மகிழினி அப்படின்னு. இவங்க பேர் என்ன, கௌரி இவங்க அடிப்பாங்க. இது வந்து ஒரு சரேகாமா தமிழ்ல ரிலீஸ் பண்ணாங்க மகிழினின்னு சொல்லி. இது வந்து லெஸ்பியன் லவ் பத்தின ஒரு பாட்டு. அந்த பாட்டு மேக்கிங்கும் சூப்பரா இருக்கும், பாட்டும் சூப்பரா இருக்கும், லிரிக்கும் வேற லெவலா. இன்னொரு டைம் சொல்லுங்க சொல்றேன். ஆடும் மலர்களை ஊரும் வெறுத்திட. இதுல என்னன்னா ரெண்டு பேரும் ஒரு பெண்ன்றதுனால அவங்க ரெண்டு பேரும் அதுல டான்சர்ஸ். பெண்கள் வந்து ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து மலரா வந்து சொல்றாங்க. ஆடும் மலர்களை ஊரும் வெறுத்திட வீசும் புயல் நம்மை பீத்தே எரிந்திட. கண்ணின் துளி என உன்னை பிரிந்திட இதயம் 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 சுருங்கி எரிந்திட. இதுதான் முக்கியமான விஷயம். ஜாதி மத நிறம் கடந்த இக்காதல் பாலை கடந்திட உலகுடன் மோதல். ஜெண்டர், ஜாதியை கடந்துட்டோம், மதத்தை கடந்துட்டோம், நிறத்தை கடந்துட்டோம், எல்லாத்தையும் கடந்துட்டோம். ஜெண்டர் பாலை கடக்கிறதுல உலகுடன் மோதல். யார் இந்த சட்டங்கள் செய்தாரோ பூவோடு பூ ஆடக்கூடாது என்று வேற லெவல். வேலி போட்டு காவல் காக்க வாசம் கேட்காது. நீ என்ன வேலி போட்டாலும் வாசம் வந்து தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் சொல்றாங்க என்னோட சேர்ந்து ஆடடி. பரவாயில்ல, என்னோட சேர்ந்து ஆடடி நம் கையில் வானம் காதில் நற்கானம் யார் என்ன சொன்னாலும் நம்மள கேட்காது, நீ ஆடு. அது நல்லா இருக்கும். அது பயங்கர எம்பவரிங்கா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரான பாட்டு மகிழினி. ஆமா, நம்ம இந்த எபிசோடுக்கும் கண்டிப்பா ஒரு பிளேலிஸ்ட் போடுறோம். கண்டிப்பா சுப்பம்மாவையும் சேர்த்து போடுறோம். என்ன ஃபீல்ல சொல்லி அதுவும் முக்கியம் தான். எப்படி சொல்றாங்க அதான் சொல்லுவாங்களே, ஏதோ சொல்லுவாங்களே எவ்வளவு முக்கியமோ மாநாடு அவ்வளவு முக்கியம் அப்படி சொல்லுவாங்க. மாநாடுல வந்து நல்ல விஷயம் சொல்றாங்கல்ல அப்படி சொல்றாங்க. அதான் அது நிறைய பேரை போய் ரீச் ஆகணும் அப்படின்னு. பாட்டுகள்ல சில நேரங்கள் ரீச் ஆக மாட்டேங்குது, நம்ம ஆக்குவோம். மகிழினி எவ்வளவு முக்கியமோ சுடுறு சுத்தமாவும் முக்கியம். ஆமா, கத்துக்கங்கடா பேர பசங்களா. சூப்பர். சரி, எபிசோட் முடிச்சிடலாமா? ரொம்ப அருமையான ஒரு எபிசோட், ரொம்ப நிறைவா இருக்கு. லிரிக்ஸ் எபிசோட் மட்டும் மூஞ்சியை பார்த்தா பண்ணணும் போல, அப்பதான் அது நல்லா இருக்கு. இந்த இதுல வந்து கமெண்ட் பண்ணி ஆகணும், சாய்ஸே கிடையாது. இந்த மாதிரி வந்து என்னென்ன பாட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சு, எந்த பாட்டுலாம் தெரியல, இல்ல நாங்க வேற எந்த மாதிரிலாம் பண்ணாங்க நல்லா இருக்கும் சொல்லலாம்ல. ஆக்சுவலா இப்ப நிறைய தெரியாத பாட்டு சொன்னா நல்லா இருக்கா, கேக்குறவங்களுக்கு எப்படி அது தெரிஞ்ச பாட்டுலயே ரிலீஸ் பண்ணாத லிரிக்ஸ் சொன்னா நல்லா. எனக்கு பர்சனலா வந்து இந்த மாதிரி நீங்க தெரிஞ்ச பாட்டுலயே கூட மீனிங் டிஃபரெண்டா சொல்றீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த மாதிரி சொன்னா எனக்கு பிடிக்குது. நீங்களே சும்மா நீங்க ரொம்ப ரெகுலரா கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு பாட்டு, அதை எடுத்து வந்து அந்த லிரிக்ஸ கேட்டு பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம். என்னென்ன கமெண்ட் பண்ண மாதிரி நம்ம ஆளுங்க பண்றாங்க ஏன்னு தெரியல. இல்ல என்னென்ன இப்ப ரீசெண்டா ஒரு ட்ரெண்ட் என்னன்னா, சும்மா ரேண்டமா சில நல்ல ஃபேமஸான பேஜ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச லைன்ஸ் வந்து நீங்க வந்து உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, ரேண்டமா யார வேணா ஃபாலோ பண்ணுங்க, யார வந்து கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எத்தனை பேர் போடுறாங்கன்னு பாப்போம். நான் சொல்லுவது என்னன்னா, நீங்க இது வரைக்கும் ரொம்ப கேட்டு பழகின பாட்டா இருக்கும். அதுல வந்து நீங்க இந்த சொல்லுவாங்கல்ல மியூசிக் பர்சன், லிரிக் பர்சன் எல்லாம் சொல்லுவாங்க. அதுல நீங்க ஒரு மியூசிக் பர்சனா இருந்தீங்கன்னா கூட அந்த பாட்டை ஒரு தடவை லிரிக்கை லைன் பை லைன் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க லைன் பை லைன் கேட்கறதுல கூட அந்த ஃபீல் இருக்காது. அதை விஷுவலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல ஒரு பயங்கரமான ஒரு அந்த வைப் ஃபீலிங் வரும், அப்படியே பறந்துருவீங்க. நம்ம கொஞ்சம் இதுவா பண்ணுவோம். இவங்க இந்த மாதிரி நல்ல பாட்டு எல்லாம் கமெண்ட்ல போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த எபிசோட்ல போட்டுறோம். ப்ரிப்பேர் பண்ற வேலை மிச்சம். அது கரெக்ட் தான். இப்ப மட்டும் நானே ப்ரிப்பேர் பண்ண உட்காந்து அது கரெக்ட், பக்கம் பக்கமா எழுதிருக்கேன். ரைட் ரைட் ரைட். உங்க அப்பா மாறடா, எங்க அப்பா. வேற என்ன முடிச்சிடலாமா? மெசேஜ் பண்ணுங்க முதல்ல. இப்ப இந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு பல ஃபீலிங்கள் நேரம் பொத்துக்கிட்டு வந்திருக்கணும். அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போய் வினா VINA _podcast PODCAST பரவாயில்ல
@podcast இந்த ஐடியில வந்து மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை வரும். ஷேர் பண்ணுங்க, ஸ்டோரியில போட்டுடுங்க இன்ஸ்டாகிராம்ல. ஆமா, இன்னும் கொஞ்சம் பேர் நிறைய பேர் போய் ஸ்பாட்டிஃபைல ரேட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க எபிசோட. ஆமா, முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலா சொல்ல போனா ஒரு முதல் லைவ் நல்ல எபிசோட். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் பேசணும், ஆனா அது வந்து ரொம்ப பொலிட்டிக்கலா பேசினால சீரியஸா இருந்துச்சு. செம்ம ஜாலியான ஒரு எபிசோட். நமக்கு எமோஷன்ஸ் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. And again, மைக் வாங்கி கொடுத்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி. இன்னும் வேற ஏதாவது ஸ்பான்சர் பண்ணனும் நினைச்சாலும் பண்ணலாம், தப்பு இல்ல. நாங்க வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டோம். அன்புக்கு வந்து நாங்க அடிமை, அன்புக்கு தடை சொல்றதே கிடையாது. ஓகே, முடிச்சுக்கலாம். நன்றி, தேங்க் யூ. கலக்கிட்டடா காப்பி. தூங்க தேவை பாய். ஓகே, பை.